பார்ப்போம். இது எப்படி போடுவீங்க? எஸ் சார். இது எப்படி போடுவேன்? எனி ஐடியா? ஆல்ரெடி நான் லாஸ்ட் கிளாஸே சொன்னது தான். என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் ரூட்டா இருந்தாலும், இரேஷனல் நம்பர் ரூட்டா இருந்தாலும் நம்ம என்ன எடுக்க வேணும்? அதாவது a பிளஸ் ஐபின்னா நம்மளுக்கு a மைனஸ் ஐபிங்கிறது அனதர் ரூட். இது ஒரு ரூட்டா இருந்தா இது வந்து அனதர் ரூட். சரியாமா? எஸ் சார். அதே மாதிரி இப்போ என்ன சொன்னேன்? இரேஷனல் நம்பர். இரேஷனல் நம்பர் என்ன ஃபார்மேட் வரும்? a பிளஸ் ரூட் பி ஒரு ரூட்டா இருந்தா a மைனஸ் ரூட் பிங்கிறது அனதர் ரூட். சரியாடா கண்ணு? ஓகேங்க சார். இங்க பார்த்தா டபுள் ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இது இரேஷனல் நம்பரோட இதுதான். இதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம ஒரு ரூட் எடுக்கணும். அதாவது என்ன மீனிங் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ரூட் ஆஃப் ரூட் 2 டிவைட் பை ரூட் 3 இது ஒரு ஃபேக்டராகவும் அனதர் ஒன்று இருக்கும். எப்படி இருக்கும்? எக்ஸ் மைனஸ் ஒன்று எடுத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ்ன்னு ஒன்று வரும். கரெக்டுங்களா? எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் ரூட் 2 டிவைட் பை ரூட் 3ன்னு வரும். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஏன்னா ரூட்னு வரும்போது அதாவது ரூட் 2ன்னு வந்தா பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2ன்னு ரூட்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் 2 ஒரு ரூட்டா இருந்தா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட்டுங்கிறது அனதர் ரூட்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கம்மா? எஸ் சார். அப்போ அதனோட ஐடியால தான் இதை சொல்றாங்க. உனக்கு ரூட் வந்தா ஒரு ரூட் இதா இருந்தா இன்னொரு ரூட் அதுவா தான் இருக்கும் அப்படிங்கிற ஐடியால அவங்க கொடுத்துக்கிறாங்க. சரிடா கண்ணு? எஸ் சார். சரி, அப்போ என்ன ஆகுது? எனி பாசிபிள்? இது என்ன பண்ணலாம்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாமா? எஸ் சார். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஃபார்முலா? a மைனஸ் b a பிளஸ் b. கரெக்ட்டுங்களா? a plus b. எஸ் சார். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் 2 by root 3 the whole square. ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஆக்சுவலாக அவன் ஈக்குவேஷன் கேட்குறான். அதனால ஈக்குவேஷனாக நான் என்ன பண்ண போகிறேன்? ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கிறேன். ஈக்குவேஷனாக நம்ம என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு 0ன்னு போடுவோம். ஈக்குவல் டு 0ன்னு போட்டாச்சு. கரெக்டாக கண்ணு? இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதுங்களா? இல்லைங்க சார். இதுவும் கட் ஆயிடும். அப்போ என்ன கிடைக்குது? எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஓவரால் ரூட் போடுகிறேன். ரூட் 2 டிவைட் பை 3 ஈக்குவல் டு 0. சரியாம்மா? எஸ் சார். இது வரைக்கும் என்ன டவுட் இருந்தால் சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்க சார். சரி, இப்போ இது ரூட் வந்திருக்கு. கரெக்டுங்களா? இது ரூட் வந்திருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஒரு 2 ரூட் ஆஃப் 2 பை 3 ஒரு ரூட்டாக இருந்தால் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் ஆஃப் 2 பை 3 அனதர் ரூட்டாக இருக்குமா? இது ஒரு ரூட்னு எடுத்துக்கிட்டா இது வந்து அனதர் ரூட்டாக இருக்குமா? எஸ் சார். புரியுதுன்னா கேட்டுக்குமா? எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரியுதுங்க சார். அப்போ என்ன பண்ணோம்? இது ஃபேக்டராக மாற்றணும். அப்போ என்ன நடக்குது சொல்லுங்க? எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2 அதாவது ரூட் 2 ரூட் 3 வந்து ரூட் ஆஃப் 2 பை 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரூட் ஆஃப் 2 பை 3 ஈக்குவல் டு 0. கரெக்டாக கண்ணு? 0. எஸ் சார். இது again a squared minus b squared ஃபார்மேட். பட் a squared இருக்கிறதுல என்ன இருக்குது? x ஸ்கொயர். அப்ப x பவர் 4. x பவர் 4. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். x பவர் 4 மைனஸ் ரூட் ஆஃப் 2 by 3 the whole square. சூப்பர். ரூட் 2 ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்ப என்னாச்சு? அப்ப x பவர் 4 minus 2 by 3 is equal to 0. அவ்வளவுதான். இத நம்ம is equal to 2. x power 4 is equal to ஈக்குவேஷன் தான் கேக்குறான். அவன் கேக்குறது ஈக்குவேஷன் தான் கேக்குறான். இதோட முடிச்சிட்ட போதும் தவிர நம்ம வேற எதுவும் நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரியாம்மா? ஓகேங்க சார். ஏதாவது டவுட் இருந்தா சொல்றாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன அடுத்தது பார்க்கலாம். புரிஞ்சுதுங்க சார். புரிஞ்சுதுங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார், எழுதிட்டேங்க சார். ஓகேப்பா. அடுத்து பார்க்கலாமா? எஸ் சார். அடுத்தது என்ன? ரேஷனல் ரூட். ரேஷனல் ரூட்னு எப்படி இருக்கும்? ரேஷனல் நம்பர் ஆக்சுவலாக நம்பர் தியரி ஆல்ரெடி உனக்கு கொடுத்துக்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ரேஷனல் ரூட்னு எப்படி இருக்கும்? ரேஷனல் நம்பர் தான் ரேஷனல் ரூட். அப்புறம் ரேஷனல் நம்பர் எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியணும். ரேஷனல் நம்பரோட ஃபார்மேட் என்னடாக்கன்னு? ரேஷனல் நம்பரோட ஃபார்மேட் என்ன? ரேஷனல் நம்பரோட ஃபார்மேட் r. அது ரியல் நம்பர். ஆறுங்கிறது ரியல் நம்பர். ரியல் நம்பர் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டின்னு வரும். சரிங்களா? ரேஷனல் நம்பரோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்? அப்பதான் ரேஷனல் ரூட் பத்தி பேச முடியும். பேச முடியாது. ரேஷனல் நம்பரோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்?
எதெல்லாம் ரேஷனல் நம்பர்டா? ஒண்ணும் இல்ல. எதெல்லாம் ரேஷனல் நம்பர்? எல்லாமேங்க சார். அப்ப ரியல் நம்பர் எதெல்லாம்? சார் ரேஷனல் நம்பர்னா வந்துட்டு இருக்கிற எல்லாமே சேர்ந்தது தானேங்க சார். இன்டீஜர், ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர். நீ சொன்னது கரெக்ட். அப்ப எல்லாம்ங்கிற ஒரு வேர்டு தப்பு தானே? நீ சொன்னது என்னன்னா ரேஷனல்ங்கிறது யாருன்னா இன்டிஜர் வரலாம், நேச்சுரல் வரலாம், ஹோல் நம்பர் வரலாம். ஹோல் இது நம்பர். மட்டும் வந்தாவே எப்படி ரேஷனல்? இதுவும் வரும், அதோட சேர்த்து என்ன வரும்? அதை மட்டும் யோசிச்சு சொல்லு. நீ சொன்னது கரெக்ட். இது வரும், இதுவும் வரும்னா இன்னும் இருக்குதுன்னு அர்த்தம். இதுவும் வருங்கிறது ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல எழுதுறது. அதுதான் மெயினா சொல்லணும். இதுவும் வரதை விட நம்ம என்ன மெயினா நினைச்சுக்கலாம், ஃபிராக்ஷனல் ஃபார்முலா இல்ல டெசிமல் ஃபார்மேட்ல எழுத வேண்டும். சரிங்களா? ஃபிராக்ஷனல் ஃபார்மேட் ஆர் டெசிமல் ஃபார்மேட் எழுதணும். அந்த p, q வந்து இன்டிஜர்ல இருக்கும். இதுதான் ரேஷனல் நம்பரோட ஜெனரல் ஃபார்மேட். p/q ல எழுதணும். qங்கிற எலிமெண்ட் நாட் ஈக்குவல் 0 அண்ட் ஆல்சோ p, qங்கிறது என்ன ஆகும்? பிலாங்ஸ் டு இன்டிஜர். இஜெட்ங்கிறது என்ன? இன்டிஜர். எஸ் சார். இது வரைக்கும் என்னாச்சு டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். சரி, அப்ப ரேஷனல் நம்பர் என்ன தெரிஞ்சு? அப்ப இரேஷனல் நம்பர்னா எப்படி இருக்கும்? இரேஷனல் நம்பர்னா வந்துட்டு டெசிமல் ஃபார்ம்ல இல்லாம இருக்கிறதாங்க சார். ஓகே. அப்ப ரேஷனல் நம்பர் இரேஷனல் நம்பர் நம்ம ஆல்ரெடி 10th ல சொல்லி கொடுத்துக்கிறோம்டா, மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, டெசிமல் ஃபார்மேட்ல இருக்கும். ஆக்சுவலா ரேஷனல் நம்பர் நோட்டேஷன் வந்து q. q வந்து நம்பர் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா p/q ஃபார்மேட் எழுதுனா அது வந்து ரேஷனல் நம்பர். சரிங்களா? எஸ் சார். அப்ப இரேஷனல் நம்பர்னா என்ன? இதோட ஆண்டோனிம்ஸ் மீனிங் என்ன? சினோனிம்ஸ், ஆண்டோனிம்ஸ் தெரியுமா? அப்ப IR வந்து என்னது? இந்த ஃபார்மேட் எழுதுனா ரேஷனல் நம்பர். அப்ப இந்த ஃபார்மேட் எழுதலைன்னா இரேஷனல் நம்பர். அவ்வளவுதான். அப்ப இந்த ஃபார்மேட்ல எழுத முடியாது. அப்படி எழுத முடியாத நம்பர் வந்து இரேஷனல் நம்பர். எஸ் சார். நீ சொன்ன டெசிமல் வராதா சார்னு கேக்குறீங்க. டெசிமல் ஏன் வராம போகுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். எந்த ரேஷனல் நம்பரா இப்போ 1/2 ஓட வேல்யூ என்னடா கண்ணு? 1/2 0.5. சூப்பர். அது 1/3 ஓட வேல்யூ என்னடா கண்ணு? 1/3 3 1 divided by 3 னா 0.0 கீழ வந்துச்சுன்னா 10 3 0.3 போயிட்டே இருக்குமா? பேலன்ஸ் 1. எஸ் சார். அப்ப that is equal to 0.3 பார்னு எழுதணும். சரிங்களா? எஸ் சார். அப்ப 1/2 1/3 ரேஷனலா இரேஷனலா? 1/2 வந்துட்டு ரேஷனல், 1/3 இரேஷனல். பட் இரேஷனல் 1 p/q ஃபார்மேட் எழுத முடியாதுல்ல? இரேஷனல்னா p/q ஃபார்மேட் எழுத முடியாது. அப்ப 1/3 ன்னு வரும்போது அது ரேஷனல் தான். ஓகேங்க சார். இப்போ என்ன நடந்திருக்குது உனக்கு புரியுதா? டெசிமல்ல வந்து நல்லா பாத்துங்க, டெசிமல் வருது ரேஷனல்ல, ஒன்னு ஸ்டாப் ஆயிருது. டெசிமல் என்ன ஆகுது? ஸ்டாப் ஆயிருது. அப்படின்னா மீனிங் என்ன? டெரிமினேட்டிங். ஸ்டாப் ஆகுதுன்னா மீனிங் என்ன? டெரிமினேட்டிங். சரிங்களா? டெரிமினேட்டிங். சரியாமா? அப்படிதான் அடுத்தது என்ன நடக்குது? கண்டினியூவா போகுது. கண்டினியூவா போனா என்ன வருது? வந்த நம்பர் ரிப்பீட்டடா வருது. வந்த நம்பர் என்னது? ரிப்பீட்டட் வருது. இதுக்கு பேர் என்னன்னா ரெக்கரிங். சரிங்களா? ஓகேங்க சார். அப்ப ஒரு ரேஷனல் நம்பர்னா என்னவா இருக்கணும்? ஒன்னு டெசிமல் பிளேஸ் வந்து கம்ப்ளீட்டா இருக்கணும், டெர்மினேட்டிங்கா இருக்கணும். இல்லைன்னா டெசிமல் பிளேஸோட வேல்யூ எப்படி இருக்கணும்? ரெக்கரிங்கா இருக்கும். ரெக்கரிங்னா ரிப்பீட்டட் வேல்யூஸ் இருக்கும். அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? ரேஷனல் நம்பர். அது இல்லாத இன்டிஜர் ஹோல் நம்பர்லாம் இருக்கும். இன்டிஜர் ஹோல் நம்பரா சரி 2, 5 எது வந்தாலும் சரி, இன்டிஜர் ஹோல் நம்பர் -2, -3 எந்த வேல்யூ வேணா இருக்கலாம். சரிங்களா? அப்ப ரேஷனல் நம்பர் இன்வால்விங் நம்பர் இம்பார்ட்டன்ட். ஹோல் நம்பர் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, இன்டிஜர் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, நேச்சுரல் நம்பர் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. அது இல்லாத டெசிமல் ஃபிராக்ஷனல் ஃபார்மேட்ல வரும். அந்த டெசிமல் ஃபிராக்ஷனல் ஃபார்மேட் எப்படி இருக்கணும்? டெசிமல்னா ஒன்னு டெர்மினேட்டிங்கா இருக்கணும், இல்லைன்னா ரெக்கரிங்கா இருக்கணும். சரியாமா? ஓகேங்க சார். சரிமா. அப்படி அப்ப ரேஷனல் நம்பர்னா இது ரேஷனல் நம்பர். அப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாததா நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? இரேஷனல் நம்பர் சொல்லிக்கிறோம். சரிங்களா? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாதது இரேஷனல் நம்பர். சரியாமா? எஸ் சார். அப்படின்னா மீனிங் என்ன? இரேஷனல் நம்பர்னா அப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெசிமல் வரும். இன்டிஜர் பார்ட் இருக்குது, டெசிமல் வரும். தட் மீன்ஸ் டெசிமல் வேல்யூ வரும். அது டெசிமல் எப்படி இருக்கும் அப்படின்னா ரேஷனல் நம்பருக்கு என்ன சொன்னோம்?
டெர்மினேட்டிங் இருக்குமா? ரேஷனல் நம்பருக்கு Yes, sir. டெர்மினேட்டிங் இருக்கும், ரெக்கரிங் இருக்கு. Terminating. டெர்மினேட்டிங் இருக்கு, Yes, sir. ரெக்கரிங் இருக்கும். சரிங்களா? அப்ப இது 2 இல்லைன்னா Yes, என்ன sir. மீனிங்? 2 இல்லைங்கன்னா மீனிங் என்ன? Irrational number. அப்ப நான் டெர்மினேட்டிங், நான் ரெக்கரிங். கரெக்ட்டுங்களா? Non-recurring. அப்பன்னா Yes, அந்த sir. மீனிங் என்ன? டெர்மினேட்டிங்னா என்ன சொல்லிக்கிறேன்? நம்பர் வந்து ஸ்டாப் ஆகும் டெர்மினேட்டிங். அப்ப இங்க ஸ்டாப் ஆகுது. டெசிமலுக்கு அப்புறம் வேல்யூ போயிட்டே இருக்கும். ரெக்கரிங்னா என்ன சொல்லிக்கிறேன்? Yes, sir. நம்பர் வந்து ரிப்பீட்டடா வரும். நம்பர் வந்து என்ன ஆகும்? ரிப்பீட்டடா வரும். ரெக்கரிங்னா நம்பர் ரிப்பீட்டடா வரும். இந்த பார்முலா எழுத முடியும். பட் இங்க எழுத முடியாது. அப்படின்னா மீனிங் புரியுதா? பாருங்க 2, Yes, 5, sir. 7, 8, 2, 2, 8, 1, 0, 4, 3 இது என்னாச்சு கன்டினியூஸா ரிப்பீட்டட் ஆகுதா? இல்லைங்க சார். அப்படியே டாட் டாட் போயிட்டு இருக்கும். ஸ்டாப் ஆகாது. டாட் டாட் டாட்னு போயிட்டே இருக்கும். அப்ப இந்த மாதிரி நம்பருக்கு பேரு தான் இரேஷனல் நம்பர். இந்த Yes, மாதிரி sir. நம்பருக்கு பேரு தான் இரேஷனல் நம்பர். சரியாம்மா? Yes, sir. இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? ரேஷனல் நம்பர் என்ன, இரேஷனல் நம்பர் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? Yes, sir. புரிஞ்சுதுங்க சார். ஓகே. இது உனக்கு சிலபஸ்ல கிடையாது. ஆல்ரெடி நம்ம 10த்லயே நெறைய டைம் சொல்லியாச்சு. பட் அது ரிவிஷன் மாரி குடுத்துக்கிறேன் பார்த்துக்கங்க. இது எழுதிக்கிறீங்களா? அழிச்சிட்டா? சார் இது புரியுதுங்க நோட் சார். பண்ணிட்டீங்களாடா? அழிச்சிடுறாடா? எஸ் சார் எழுதிட்டேங்க சார். ஓகே. இப்ப அவன் சொல்றது பார்த்தீங்கன்னா, ரேஷனல் ரூட்ங்கிறான். ரேஷனல் ரூட்டா இருக்குன்னா என்ன ஆக வேணும்? ஆல்ரெடி நேச்சர் ஆஃப் த குவாட்ராடிக் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும். நேச்சர் ஆஃப் த குவாட்ராடிக் ஃபார்ம் என்ன? இப்ப ax² + bx + c ஈக்குவல் டு 0 வருதுன்னா, நேச்சர் ஆஃப் த குவாட்ராடிக் ஃபார்ம் என்ன நோட் பண்றாங்க? டெல்டா ஈக்குவல் டு b² - 4ac நோட் பண்ணுவாங்க. இது ஞாபகம் இருக்குதா? எஸ் சார். இது கிரேட்டர் than 0, ஈக்குவல் டு 0, லெஸ் than 0ன்னு இருக்கும். லெஸ் கரெக்ட்டுங்களா? தென் 0. எஸ் சார். அப்ப நம்மளுக்கு என்ன வேணும்? ரேஷனல் ரூட் வேணுங்கிறான். ரேஷனல் ரூட்டுக்கு என்ன பாசிபிள் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? எஸ் சார். இந்த கண்டிஷன் 2க்கும் என்ன ஆகும்? ரியல் ரூட் ஆகும். ரியல்னா என்னது உங்களுக்கு தெரியும். ரியல்னா என்னது? ரேஷனலும் இருக்கும், இரேஷனலும் இருக்கும். சரிங்களா? இந்த 2 கண்டிஷனுக்கு என்னது? எஸ் சார். ரியல் ரூட்ஸ் இருக்கும். இது வந்து நாட் ஈக்குவல் ரூட், இது வந்து ஈக்குவல் ரூட், இது வந்து ஈக்குவல் ரூட். கரெக்ட்டாமா? எஸ் சார். இது வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட் இருக்கும். கரெக்ட்டுங்களா? இது வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட் எஸ் இருக்கும். சார். சரிடா கண்ணு. நம்மளுக்கு என்ன வேணுங்கிறான்? ரியல் ரூட் இருக்குது. பட் என்ன வேணும்? ரேஷனல் ரூட்டா இருந்தா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் இதுக்கு? என்ன சொல்றாங்க? ரியல் ரூட் இருக்குது. பட் ரேஷனல் ரூட் வேணும். இதுக்கு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கணும்? எனி கெஸ்மா? ஏன்னா இரேஷனல் நம்பர் என்ன தெரியும்? ரூட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை நம்பருமே வந்து இரேஷனல் நம்பர். கரெக்ட்டுங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். சரியாம்மா? எஸ் சார். அப்ப நம்ம குவாட்ராடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன? x = -b ± √delta / 2a. இது என்ன ஃபார்முலா? டெல்டாவோட இது. கரெக்ட்டா? டெல்டாவோட ஃபார்முலா இது என்ன? அப்ப இத இன்சர்ட் பண்ணா எஸ் உனக்கு சார். as per ஃபார்முலா வந்துரும். கரெக்ட்டாமா? எஸ் சார். புரியலனா கேட்டுக்கிட்டா கண்ணு. அப்ப டெல்டாவோட புரியுதுங்க ஃபார்முலா சார். இந்த கான்செப்ட். அது இத அப்ளை பண்ணா உனக்கு ரிசல்ட் வந்துரும். அப்ப எனக்கு ரூட் வந்து கேன்சல் ஆகணும். ரூட் கேன்சல் ஆவறதுக்கு உண்டான பாசிபிள் என்னடா கண்ணு? டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் தி சைட்ஸ். ஆஹா! அது வந்து நீ வந்து ஸ்கொயர். நம்மளுக்கு வந்து ரூட் கேன்சல் ஆக வேணும் அப்படின்னா, இந்த டெல்டாங்கிற நம்பர் எப்படி இருக்கணும்? அது ஒரு அதுக்கு வந்து இந்த அப்ளை ஸ்கொயர் நம்பர்ஸா இருக்குங்க சார். இன்னொரு சொல்லு கரெக்ட்டா. நீங்க சொல்லு. ஸ்கொயர் நம்பர்ஸா இருக்குங்க சார். ஸ்கொயர் நம்பர். அதுக்கு பேர் என்னது? டெல்டா வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்டா இருக்கணும். அந்த மீனிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? எஸ் பெர்ஃபெக்ட் சார். ஸ்கொயர்டா இருந்ததுன்னா ரேஷனல் ரூட். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்டா இல்லைன்னா இரேஷனல் ரூட். நாட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்டா இருந்தா அது பேர் இரேஷனல் ரூட். சரிங்களா? எஸ் சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா? எப்ப ரேஷனல் ரூட் கிடைக்கும்? டெல்டா வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்டா இருந்தா ரேஷனல் ரூட் கிடைக்கும். நாட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்டா இருந்தா இரேஷனல் ரூட் கிடைக்கும். இதுதான் ஒரு பேசிக் ஐடியா. எஸ் சார். சரி, இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? புரிஞ்சுதுங்க சார். சரி. இது கேட்கறான். இது என்ன கேட்கறான்? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. So that this equation cannot be satisfy the any values of xங்கிறான். எனி ரியல் வேல்யூஸ்ங்கிறான். அப்ப ரியல் வேல்யூக்கு சாட்டிஸ்ஃபை ஆனா இந்த கண்டிஷன் என்ன சாட்டிஸ்ஃபை ஆகும்? ரியல் ரூட் இருக்காதுன்றாங்கறான். அப்படின்னா என்ன ரூட்டா இருக்கும் x? இமேஜினரி. that means காம்ப்ளெக்ஸ் ரூட்டா இருக்குங்கிறான். இன்டைரக்ட்டா காம்ப்ளெக்ஸ் ரூட்டா இருக்குங்கிறான். இது எப்படி ப்ரூவ் பண்ணுவ? நான் ஆல்ரெடி 3 கண்டிஷன் மேல சொன்னேன்ல. என்ன கண்டிஷன்? இந்த கண்டிஷன் எங்கடா காணோம்? b² - 4ac டெல்டாவோட கான்செப்ட். கீழ இருக்குங்க சார். இங்க இருக்குது பாத்தியா? அப்ப இந்த கண்டிஷன். சரிங்களா? அப்ப எந்த கண்டிஷன்? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான் செக் பண்ணா முடிஞ்சது. சரி, இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து cannot be the real root. கரெக்ட்டுங்களா? அப்ப நீ என்ன வொர்க் கண்டுபிடிக்கணும்?
இதுக்கு ரொம்ப சிம்பிள் 1 மார்க் ஆர் 2 மார்க்ல கேட்பாங்க. ரியல் ரூட் இல்லைன்னு ஒரு வேர்டு சொல்லிக்கிறான். அப்படியே என்ன வேணும்? டெல்டா வந்து லெஸ் தேன் 0 செக் பண்ணணும். சரிங்களா? செக் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். செக் பண்ண தெரியுமாமா? Yes sir. B square minus 4AC. அவ்வளவுதான் கண்ணு. B squared minus 4AC. செக் பண்ணி சொல்றா கண்ணு. Yes sir. B square ஓட வேல்யூ வந்துட்டு 36 minus 4 2 sir 8 8 7 sir என்னாச்சு? what is the king sir? 56 minus 20. அப்ப minus 20 வந்து it's a complex root. Okay? Complex root. Sir. அப்ப அது சொன்னது. Therefore, no values is possible for the real root. கரெக்ட்டுங்களா? அதனால தான் இது வந்து சொல்லிக்கிறாங்க. இது 1 மார்க்ல கேட்பாங்க. ஆல்ரெடி 10th portion மேபி 1 மார்க்ல கேட்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா. equal to 0 இருந்தா real and distinct கரெக்ட்டாங்க சார்? டெல்டா வந்து greater than 0 இருந்தா real and unequal root or distinct root. சரிங்களா? Yes sir. டெல்டா equal to 0 இருந்தா real and equal root. ஆமா, real and equal. அது ஒருவேளை less than இருந்ததுன்னா வந்துட்டு no real root. நோ ரியல் ரூட்ங்கிறது நம்ம லாயர் கிளாஸ் படிச்சிட்டோம். இங்க வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்னு படிச்சுக்கோம். சரிங்களா? Complex root. Yes ஏன்னா sir. காம்ப்ளெக்ஸ் ஆல்ரெடி முடிச்சிட்டீங்க. அதனால இது வந்து என்ன பண்ணணும்? நோ ரியல் ரூட்னு சொல்றத விட நம்ம வந்து +2 படிக்கணும்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் ரூட்னு நம்ம போட சொல்லிடுவோம். சரிங்களா? Yes sir. கிளியராமா? Yes sir. புரிஞ்சுதுங்க சார். இது எப்படி போடுறது கண்ணு? X square plus 2 into k plus 2 into x plus 9k is equal to 0 has equal roots, find k. அப்படினா மீனிங் என்ன? Equal roots na equal to 0 sir. யார் ஈக்குவல் டு 0? X square plus 2 into k plus 2 into x plus 9k equal to 0. அதான கொடுத்துக்கறான். ஈக்குவல் ரூட்னா Yes, sir. மீனிங் என்ன? அது மீனிங் நீ தப்பா சொல்ற. இது ஈக்குவேஷன், திரும்பி நீ ஈக்குவேஷன் தான் சொல்ற. ஈக்குவல் ரூட்னா என்ன மீனிங்? Equal root na equal to 0. அது ஈக்குவல் டு 0னா எது ஈக்குவல் டு 0? திரும்பி நீ சொன்னா வந்து ஈக்குவேஷன் தான் சொல்லிக்கிற. எது ஈக்குவல் டு 0? ஈக்குவல் டு Yes, 0 எப்படி சொல்லுவ? எது எந்த வேல்யூ ஈக்குவல் டு 0? delta. நீ சொன்னது இந்த ஈக்குவேஷன் சொல்ற. டெல்டா. ஓகேவா? Yes, sir. டெல்டா ஈக்குவல் டு 0. கரெக்ட்டுங்களா? அப்ப Yes, டெல்டாவோட sir. ஃபார்முலா தெரியும். b ஸ்கொயர் மைனஸ் 4ac b square minus 4ac. ஈக்குவல் டு 0. கரெக்ட்டுங்களா? Yes sir. அப்ப இங்க a Yes, வேல்யூ sir. என்ன? b வேல்யூ என்ன? c வேல்யூ என்ன? a value வந்துட்டு ஃபார்முலா என்ன? ax ஸ்கொயர் பிளஸ் A- bx பிளஸ் c is ஈக்குவல் டு yes sir. a வேல்யூ a ஓட வேல்யூ 1, சூப்பர், வெரி குட். b ஓட வேல்யூ வந்துட்டு 2 into k plus 2, சூப்பர், வெரி குட். c ஓட வேல்யூ 9. 9 k k ஏன் விடுற? k இருக்குதுல்ல. Yes sir, 9k. அப்ப எல்லா வேலையும் இங்க சப்மிட் பண்ணலாமா? சப்மிட் பண்ணிட்டு கேவை கண்டுபிடிக்க முடியுமா? Yes sir. சொல்றா கண்ணு. என்ன ஆகும் சொல்லுங்க? b ஸ்கொயர் 2 into k plus 2 the whole square Whole square minus 4 into a 1 into c வந்து 9k. கரெக்ட்டுங்களா? ஈக்குவல் டு ஈக்குவல் ரூட். இது என்னன்னா ஈக்குவல் ரூட்னால இந்த கண்டிஷன், ஈக்குவல் ரூட்னால இந்த கண்டிஷன் எழுதிக்கணும். அதை மென்ஷன் பண்ணிருங்க. சரிங்களா? yes sir. இது சிம்பிளிஃபை பண்ண Yes, sir. முடியுமா கண்ணு? 4 ம் 4 into k plus 2 the whole square ம் minus 4 9s are 36 into k equal to 0. ம் 4 into k square ம் plus 4k ம் plus 4 ம் minus 36 k into k equal to 0. போரால டிவைட் 4k பண்ணிடலாமா? இந்த square. மாதிரி இது போரால டிவைட் ஆகும், இது போரால டிவைட் ஆகும். அதனால நான் போரால டிவைட் பண்ணிட்டேன். கரெக்ட்டுங்களா? Yes sir. அதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கோ. ஏன்னா நம்ம பொண்ணுக்கு உள்ள மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணுவோம், நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம். Yes அப்ப sir. என்னாச்சு? k square ஆ plus 4k plus 4 ஆ minus 36
36 divided by 4. கரெக்டாமா? ஹலோ சார் கேக்குதுங்களாங்க சார்? கேக்குது. என்னமோ பிரேக் ஆன மாதிரி இருந்தது, அதனால கூப்பிட்டேன். சொல்றேன். ஓகேங்க சார். ம் சார் இது 4 டிவைட் பண்ணிருக்கோம்லங்க சார். ஆமாமா. அப்ப -36 வராது இல்லைங்க சார்? டிவைடட் 9 பை ஆகும். 4னா அதான் 9. அதுதான் ஆன்சர் பண்ணுவேன். நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா தப்பானதா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எஸ் சார். ஓவராலா டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்? இது -9k ஆகும். -9. எஸ் சார். -9k equal to 0. k square -5k plus 4 equal to 0. ஓகே டக்கன, வெரி குட். இப்போ இதுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்கணுமாங்க சார்? ஆமா டக்கன, k ஓட வேல்யூ கேட்டுக்கறாங்க. k கண்டுபிடிக்கணும்னா ரூட் கண்டுபிடிக்கணும். அப்ப இது ஃபேக்டரைஸ் பண்ணா போதும். எஸ் சார். மைனஸ் கண்டுபிடிக்க முடியுதாடா? ஆட் பண்ணா -5 வரணும் தானேங்க சார்? சூப்பர், வெரி குட். ஆமா. ஆட் பண்ணா -5 மல்டிப்ளை பண்ணா 4. அப்போ 4 into 1 -4 -1. அப்ப k is equal to 4, 1. அவ்வளவுதான். என்ன கஷ்டம்? இம்பார்ட்டன்ட் 2 மார்க் क्वेश्चन கேட்க சான்சஸ் இருக்குது. நோட் பண்ணிக்கங்க. எஸ் சார். நோட் பண்ணிக்கங்க. இல்ல வெயிட் பண்ணணுமா, நான் அடுத்து பார்க்கணுமா சொல்லுங்க, பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம் சார். சார் போட்டேங்க சார். ஓகே நான், வெரி குட். சீதி என்னடா சொல்லிக்கிறான்? Show that if p, q, r are rational, the roots of the equation x square minus 2px plus p square minus q square plus 2qr minus r square equal to 0 are rational. என்ன கேக்குறான்? ரூட் வந்து ரேஷனல் தான் கேக்குறான். ரூட் வந்து ரேஷனல் தான் கேக்குறான். அவன் இன்னொரு ஐடியா கொடுத்துட்டான். p, q, r all are belongs to rational numberன்றான். all are belongs to rational numberன்றான். இந்த qங்கிறது என்னது? ரேஷனல் நம்பர். மறந்துடாத. நான் என்ன q நோட் பண்ணி நினைச்சுக்காத. இதுக்கு பேரு ரேஷனல் நம்பர். சரிங்களா? எஸ் சார். சொல்றேன். நான் இப்பதான் ஒன்னு சொல்லி கொடுத்தேன். என்ன சொல்லி கொடுத்தேன்? ரூட் வந்து ரேஷனல் நம்பரா இருக்குன்னா டெல்டா எப்படி இருக்கும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன்ல. இப்ப டெல்டா greater than 0 equal to 0னா ரியல் ரூட். இது ஒரு பிரச்சனை கிடையாது. எஸ் சார். நம்மளுக்கு என்ன வேணும்? ரேஷனல் ரூட் வேணும்னா டெல்டாவோட வேல்யூ ரியலா இருக்கணும். அந்த அடிஷனல் கண்டிஷன் என்ன சாட்டிஸ்ஃபை ஆகிக்கணும் சொன்னேன்ல. தான் சொன்னேன், மறந்துட்டியா? ரேஷனல் ரூட்டா என்ன இருந்தா என்ன இருக்கணும்? டெல்டா ரேஷனல் ரூட் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னேன்ல, என்னவா இருக்கணும்? ரேஷனல் ரூட்டா இருக்குன்னா என்ன பண்ணணும்? இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்க. 2 மார்க்லயோ 1 மார்க்லயோ எங்கேயோ கேட்பான். என்ன சொல்லிக்கிறேன்? பர்ஃபெக்ட் ஸ்கொயர். மறக்க கூடாது. அப்படின்னா இருந்தா இங்க வர நோட் பண்ணிங்க. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருந்தா ரேஷனல் நம்பர். சரிங்களா? அப்ப டெல்டா கண்டிஷன் இப்படி நோட் பண்ணிக்கங்க ஒரு ஐடியாவுக்காக. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பர்ஃபெக்ட் நோட் பண்ணிக்கிடக்கன்னா நீ உன்னோட அழகு எழுதிக்க. நான் இங்க வந்து இடையில இதா எழுதுவேன், நீ பாத்துக்க. பர்ஃபெக்ட் ஸ்கொயர்டா இருக்கணும். கரெக்டா? பர்ஃபெக்ட் ஸ்கொயர்டா இருந்தா ரூட்ஸ் ஆர் ரியல். சாரி, ரூட்ஸ் ஆர் என்னது? ரியல் அண்ட் ரேஷனல். ஓகே, ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ரேஷனல். எஸ் சார். நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்டா இருந்தா இரேஷனல். நோட் பண்ணிக்கோ. 1 மார்க்ல கேட்பாங்க. சென்டம் அடிக்கிறது மிஸ் ஆகுறனா எனக்கே வந்து 199 எடுத்து மேக்ஸ்ல 200 எடுக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன பாயிண்ட் வந்து மிஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதனால தான் எனக்கு மார்க் போச்சு. சரிங்களா? அப்ப நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்டா இருந்தா என்னது? இரேஷனல் நம்பர். நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்டா இருந்தா அதுக்கு பேரு இரேஷனல் நம்பர். கிளியரா எழுதிக்கோ. சரியா? எப்பலாம் டிஸ்கஷன் பண்ண மறந்துட்டா இந்த பாயிண்ட் நோட். உனக்கு வெளிய ஒரு 1 மார்க் 2 மார்க் வருது அப்படின்னா இந்த மாதிரி கேட்பாங்க. வெளிய இருந்து ஒரு 1 மார்க் வரும், ஒரு 2 மார்க் வரும், ஒரு 5 மார்க் வருங்கறாங்களா? இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்றனால தான் நம்ம மார்க் போகும். சரியாமா? ஓகேங்க சார். அப்ப இந்த क्वेश्चनக்கு நாம என்ன ப்ரூவ் பண்ணனும்? டெல்டா வேல்யூ கண்டுபிடிக்க வேணும்.
டெல்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். b ஸ்கொயர் மைனஸ் 4ac ன்னு கண்டுபிடிக்க வேணும். அது என்னவா இருக்கணும்? பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணணும். Perfect. Yes, sir. கிளியரா கண்ணு? Yes, sir. சொல்றா கண்ணு. சரி மறுபடியும் ஒருக்க மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். எதை பத்திடா? ரேஷனல் இரேஷனல் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு எஸ் சார். இல்ல இந்த கொஸ்டினுக்கா இல்ல ரேஷனல் இரேஷனல் ரூட்டுக்கா? இந்த क्वेश्चन தாங்க சார். ஓகே கண்ணு. இப்போ இன்னொரு சொல்லிடுறேன். என்ன சொல்லிக்கிறாங்க? so that PQR வந்து என்ன சொல்லிக்கிறான்? ரேஷனல் நம்பர்ங்கறான். ரேஷனல் நம்பர் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். P/Q ஃபார்மேட் இருக்கும். அப்ப ஒவ்வொரு நம்பரும் மேபி 1/2, 1/3, 1/4 அந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கலாம். இதுதான் ரேஷனல் நம்பரோட ஃபார்மேட். இல்ல 5/3 எப்படி வேணா இருக்கலாம். 5/3, 5/2 எப்படி வேணா இருக்கலாம். 4/7 அந்த மாதிரி இருக்கலாம். அதெல்லாம் ரேஷனல் நம்பர் எப்படி வேணா இருக்கலாம். பிளஸோ மைனஸோ. சரியா? எஸ் சார். PQ எங்க இருக்குறாங்க? இங்க பாருங்க. இங்க P இருக்குறா, இங்க Q இருக்குறா, இங்க R இருக்குறா. சரிங்களா? எஸ் சார். சரி. இப்போ நமக்கு என்ன சொல்லிக்கிறான்? இதுக்கு வர ரூட் இருக்குது. இது குவாட்ராடிக் ஈக்குவேஷன் தானே? எஸ் சார். இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா எத்தனை ரூட் கிடைக்கும்? இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா எத்தனை ரூட் கிடைக்கும்? 2 ரூட். 2 ரூட் எப்படி இருக்கணும்ங்கறான்? 2 ரூட் கிடைக்கும். 2 ரூட் எப்படி இருக்கணும்ங்கறான்? எஸ் சார். ரேஷனல். அவ்வளவுதான். 2 ரூட் எப்படி இருக்கணும்ங்கறான்? ரேஷனலா இருக்கணும்ங்கறான். ரேஷனல். சூப்பர், வெரி குட். அப்ப ரேஷனலா இருக்கணும் என்ன ரூல் நமக்கு சாட்டிஸ்ஃபை இருக்கணும்? இப்போ நான் சொன்னேன். ரேஷனலா இருக்கணும் என்ன ரூல் சாட்டிஸ்ஃபை இருக்கணும்? பர்ஃபெக்ட் ஸ்கொயர். பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அவ்வளவுதான் கண்ணு. எஸ் சார். இப்போ ஐடியா கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு என்ன வேலை அப்படின்னா A வேல்யூ என்ன, B வேல்யூ என்ன, C வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். given the ஈக்குவேஷன்ல. அந்த வேலையெல்லாம் கொண்டு வந்துட்டு இங்க அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். அவ்வளவுதான் நம்மளோட வொர்க். சரிங்களா? எஸ் சார். இப்போ given ஈக்குவேஷன் என்ன? x ஸ்கொயர் minus 2px plus p square minus q square plus 2qr minus r square equal to 0. சூப்பர். இப்போ இங்க A வேல்யூ என்னடா கண்ணு? 1. சூப்பர். B வேல்யூ என்னடா கண்ணு? சரி. 1. சரி நான் ஜெனரல் ஈக்குவேஷன் கொடுக்குறேன். ax ஸ்கொயர் plus bx plus c equal to 0. இதுதான் நம்மளுடைய ஜெனரல் ஈக்குவேஷன். சரிங்களா? எஸ் சார். ஏங்கிறது 1ங்கிறது கரெக்ட். பி என்ன கரெக்ட் அக்யூரேட்டா சொல்ல போகலாம். இந்த ஈக்குவேஷன் ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டு -2p. வெரி குட், வெரி குட், வெரி குட். சப்போஸ் டவுட் இருந்தா இந்த மாதிரி எழுதி பார்க்கணும். சரியா? இப்போ வந்து 1 என்ன டக்குன்னு எழுத முடியும் -2pங்கிறதுல அது மாதிரி நீ எழுதி பார்க்கணும். எழுதினா தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது சி சார். சி வந்துட்டு 2pr. கரெக்ட்டா சொல்லு. அதாவது ஒரு நம்பர் திங்க் பண்ண வேண்டாம். 0 சார். ஒரு நம்பர் திங்க் பண்ண வேண்டாம். x ஸ்கொயர்ட் பக்கத்துல இருக்கிறது a கரெக்ட்டா? x இருக்கிற பக்கத்துல இருக்கிறது b கரெக்ட்டாமா? மீதி எல்லாமே c. மீதி என்ன இருந்தாலும் கண்ண மூடிட்டு c ன்னு எழுதிக்க அவ்வளவுதான். ஓகேங்க சார். கிளியரா? டவுட் இருக்குதா? நான் என்ன சொன்னேன்? x ஸ்கொயர்ட் பக்கத்துல இருக்கிறது அப்ப p ஸ்கொயர். எஸ் சார். p square minus q square plus 2qr minus r square. அவ்வளவுதான். xங்கிற இல்லாத டேர்ம் எல்லாமே என்னது? c ன்னு எழுத சொல்லிட்டேன். எழுதிக்கலாமா? எஸ் சார். சரிமா. இது எப்படி பண்ணுவீங்க? இப்ப டெல்டால போய் அப்ளை பண்ணுவீங்க. டெல்டால அப்ளை பண்ணலாமா? எஸ் சார். எஸ் சார். டெல்டா is equal to b square minus 4ac. அப்ளை பண்ணி சிம்பிள் பண்ணுவீங்க. நான் பண்ணட்டா? நான் பண்றேங்க சார். பண்ணிட்டு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எனக்கு செக் பண்ணிட்டு சொல்லு. சரியா? நானே இங்க எழுதுறேன். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லையான்னு பார்க்கலாம்.
போட முடியுதா இல்ல டவுட் இருக்குதா? Yes, sir. 4 into q plus r the whole square. ஓகே. இப்போ 4ங்கிறது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்டா? Yes, sir. q minus r ஹோல் ஸ்கொயர்டு வந்துக்குது. ஹோல் ஸ்கொயர்டுனா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். கரெக்ட்டா? ஹோல் ஸ்கொயர்டுங்கிற ஒரு நம்பர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். கரெக்ட்டாமா? Yes, sir. Yes, sir. அப்ப என்ன எழுதுறது? 2 squared into q minus r the whole square. Therefore, delta is perfect squared. ஓகேங்களா? Yes, sir. கரெக்டாமா? Therefore, Yes, sir. roots are rational. அவ்வளவுதான். இது கண்டுபிடிச்சா போதும் roots are rational number எழுதிக்கணும். கிளியரா? A reason Yes, q, sir. r belongs to rational number. அப்ப ரெண்டையும் மைனஸ் பண்ணா என்ன வரும்? rational number தான் வரும். கரெக்ட்டுங்களா? Yes, sir. q-ஓ r-ஓ எங்க இருக்குது? rational number இருக்குது. கரெக்டாமா? அப்ப q minus r எங்க இருக்கும்? ரெண்டையும் ரேஷனல் நம்பர் மைனஸ் பண்ணா ரேஷனல் நம்பர் தான் எகைன். அப்ப ரேஷனல் நம்பர் தான் இருக்கும். அதனால கண்டிப்பா இதுவே என்னவா இருக்கும்? இந்த ஈக்குவேஷன் ரேஷனல் ரூட்டா தான் இருக்கும். வேற எந்த ரூட் இருக்காது. இந்த மாதிரி क्वेश्चन கேட்க சான்ஸ் இருக்குது. Okay, கொஞ்சம் sir. கேர்ஃபுல்லா பாத்துங்க. டிஸ்கஷன் பண்ற மாதிரி. சரியா? Yes, sir. இது வரைக்கும் என்ன டவுட் இருந்தா சொல்லுமா பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம எக்ஸசைஸ்க்கு மூவ் பண்ணலாம். புரிஞ்சுதுங்க சார். ஓரளவு கிளியரா இருக்கும். ஏதாச்சும் டவுட் இருந்தா பாத்துக்க. கிளியரா போடணும். இன்னொரு क्वेश्चन இருக்குது. அதை நான் இன்சர்ட் பண்றேன். அதை நான் விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். இது 2 மார்க்ல கேட்பாங்க. இன்சர்ட் பண்ணிக்கிறேன்னா இல்ல. சரி நான் அதை இப்போ இன்சர்ட் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா எதை வேணா கேட்பாங்க ப்ளஸ் டூவில். ப்ளஸ் டூ பொறுத்த வரைக்கும் நம்ம எதையுமே விடாமல் படிக்கணும். அதுதான் ப்ளஸ் டூ. ஏன்னாச்சும் விட்டுட்டு ஐயோ கஷ்டமாக இருக்குதுன்னு போயிட்டீங்கன்னா 80% நான் வச்சுங்க. நான் ஃபுல்லாகவே படிச்சிடும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சென்டம் அடிக்கிறதுக்கோ இல்லை 95 எபோ எடுக்கிறதுக்கோ பாசிபிள் இருக்குது. சரிங்களா? ஒரு கொஸ்டின் கூட விடாமல் படிச்சிட்டிங்கன்னா சென்டம் பாசிபிள். இல்லை 95 மார்க் வரலாம். சரிங்களா? அதனால எந்த கொஸ்டின் விட வேணா மேக்ஸிமம் படிச்சிருமா. சரியாம்மா? ஓகேங்க சார். இந்த கொஸ்டின் எப்படி போடுவாங்கன்னு prove that line cannot intersect circle at more than 2 points. More than 2 points. எப்படி நான் ப்ரூவ் பண்றது? இது 2 மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்குது. இது உன்னோட எக்ஸசைஸ்ல இதே மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது. 2 மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்குது. நானா எடுக்கிற மாதிரி இருந்தா இந்த மாதிரி கொஸ்டின் தான் நானா எடுப்பேன். பட் எடுக்கிறவங்க எந்த மாதிரி எடுக்கிறாங்க தெரியல. நம்ம ஈஸியா எடுக்கிற மாதிரி இருக்கிறாங்களா எப்படின்னு தெரியல. ஏன்னா ஈஸியா தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் +2 கொஸ்டின் பேப்பர் அந்த அளவுக்கு கஷ்டமான இல்லை. ஓரளவுக்கு நார்மலா ஈஸியா தான் இருக்குது. இது எப்படிடா போடுவேன்? நோ சார். ஓகே. சர்க்கிள் ஈக்குவேஷன் என்ன தெரியுமாடா? x square plus y square is equal to r square. சர்க்கிள் இந்த மாதிரி ஃபார்மேட் தான் இருக்கு. அது உனக்கு தெரியும்ல? எஸ் சார். அதே மாதிரி ஒரு லைன் எப்படி போகும்? இப்படி தான் லைன் போகும். எஸ் சார். எப்படி வேணா போலாம். லைன் எப்படி வேணா போலாம். இது ஒரு சிம்பிள் சாம்பிளுக்கு போட்டேன். இல்லைன்னா இப்படியும் போகலாம். கரெக்ட்டுங்களா? இல்லை இப்படியும் போடலாம். எப்படி வேணா லைன் போகலாம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். சரி எந்த லைன் இருந்தாலும் எத்தனை டைம் இன்டர்செக்ட் ஆகுது அந்த சர்க்கிள்ல? சர்க்கிள் மேல எத்தனை டைம்? 2 டைம். கரெக்ட்டுங்களா? 2 டைம் சார். 2 டைம். 2 டைம் இன்டர்செக்ட் ஆகும். அந்த சர்க்கிள்ல வந்து 2 டைம் தான் இன்டர்செக்ட் ஆகும். எந்த லைன் போடாலும் 2 டைம் தான் இன்டர்செக்ட் ஆகுது. அப்ப அவங்க கொடுத்தது கரெக்ட் தானே? cannot intersect at more than 2 points. More than 2 points. அப்ப என்னாச்சு? more than 2 pointsனா அதுக்கு மேல இன்டர்செக்ட் ஆகாது. சப்போஸ் டேஞ்சன்ட் லைன் மட்டும் ஒரே ஒரு பாயிண்ட். டேஞ்சன்ட் லைன் மட்டும் என்ன பண்ணும்? ஒரே ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகும். அப்ப எய்தர் 1ஆ இருக்கலாம். இல்லைன்னா வெளிய இருந்தா 0வா இருக்கலாம். இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான். கரெக்ட்டா? அப்ப நாட்னா என்னது? எய்தர் 0 பாயிண்ட் டச் ஆயிருக்கலாம். இல்ல 1 பாயிண்ட் டச் ஆயிருக்கலாம். இங்க இருக்கிற உள்ள இருக்கிற லைன்ல 2 பாயிண்ட் டச் ஆயிருக்கலாம். கரெக்ட்டுங்களா? அவன் அதான் சொல்றான். அப்ப 2 பாயிண்ட்க்கு மேல கண்டிப்பா டச் ஆயிருக்காது. அதுக்கு கீழ டச் ஆகலனா அதுக்கு மேல டச் ஆகாது. அப்படிங்கிற கான்செப்ட் தான் இத கொடுத்துக்கறான். சரியாமா? எஸ் சார். இது என்னவோ ப்ரூவ் பண்ண சொல்றான். டயகிராமேட்டிக்கா ஓகே நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணிட்டா ஈஸியா சொல்லியாச்சு. பட் ப்ரூவ் தட்டும்போது நீ சொல்லிட்ட ஆல்ரெடி சர்க்கிளோட ஜெனரல் ஈக்குவேஷன் என்ன சொன்னடா கண்ணு? x square plus y square is equal to r square. சூப்பர். x square plus y square equal to r square. ஒரு லைன் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஈக்குவேஷன் ஃபார்மேட் என்ன? லைனோட ஜெனரல் ஈக்குவேஷன் ஃபார்மேட்? லைனோட வந்துட்டு பிளஸ் இல்ல பிளஸ்ன்னு வரும் சார். சூப்பர் கரெக்ட் வந்துட்ட பக்கத்துல வந்துட்ட. y equal to mx plus c. mx plus c. இல்லைன்னா இன்னொரு ஃபார்மேட் இருக்குது ax plus by plus c equal to 0. இது ஒரு ஃபார்மேட். மேக்ஸிமம் இங்க y ன்னு இருக்கறனால பாருங்க இங்க y ன்னு இருக்கறனால நம்ம இந்த ஃபார்மேட் எடுத்துட்டு ஈஸினால இத எடுக்கறாங்க. சரிங்களா? ஓகேங்க சார். இப்போ என்ன பண்ணுவீங்க?
நம்மளுக்கு குவாட்ராடிக் ஈக்குவேஷனை இதை கன்வெர்ட் பண்ணாதான் 2 பாயிண்ட் இல்லைன்னு நிறைய பாயிண்ட் வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த லைன் ஈக்குவேஷனை கொண்டு போயிட்டு இங்க அப்ளை பண்ணுங்க. இந்த லைன் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஒய்யோட வேல்யூக்கு ரீப்ளேஸ் பண்ணுங்க. பண்ணுங்க, என்ன நடக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய்க்கு பதில் என்ன பண்ணுவீங்க? எம்எக்ஸ் பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். கரெக்டாடா கண்ணு? எஸ் சார். இது என்ன டவுட் இருக்குங்களா? இல்லைங்க சார். அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க, என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர். அப்ப எம்எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் plus 2 into mx into c plus c square equal to r square. அப்ப இது மறுபடியும் என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். x square plus mx the whole square m square plus x square மாத்திங்க. இது 2mxc plus c square minus r square equal to 0. Yes sir. சரி, இப்போ இதுல என்ன பிரச்சனை? இங்க பாருங்க, c squared minus r squared இருக்குது. ஓகே, இது x ஓட டேர்ம். x ஓட டேர்ம் என்னது? இந்த டேர்ம் x ஓட டேர்ம். இங்க 2x ஸ்கொயர் இருக்குது. 2x ஸ்கொயருக்கு x ஸ்கொயர் காமன் எடுத்துட்டா என்ன கிடைக்கும்? x ஸ்கொயர் காமன் எடுத்துட்டா என்ன வருங்க? x square m square into 1 plus m square. சூப்பர், வெரி குட் ரகனா. 1 plus m square plus 2mc into x plus c square minus r square equal to 0. இது என்னது? ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் தானே? எஸ் சார். அப்ப குவாட்ராடிக் ஈக்குவேஷன் தான் கிடைக்குது. அப்ப கிடைக்குதுன்னா எத்தனை ரூட் கிடைக்கும்? ரெண்டே ரூட் தான் கிடைக்கும். கரெக்ட்டா? அப்ப 2 ரூட்னா என்ன மீனிங்? ஒரு ஸ்ட்ரெயிட் சர்க்கிள் தான் டச் ஆகும். ஆமா, 2 பாயிண்ட் தான் டச் ஆகும். more than 2 point cannot be possible. எஸ் சார். கிளியரா? எஸ் சார். சரி, இது உன்னோட எக்ஸசைஸ்ல அந்த கடைசி क्वेश्चन பாருங்க. 3.2வா? 3.2ல அந்த கடைசி ப்ராப்ளம் போடுங்க. இதே ஐடியா இப்ப சொல்லி கொடுத்த ஐடியா தான். அந்த கடைசி ப்ராப்ளம் நீங்களே போடுங்க பார்க்கலாம். prove that straight line and parabola cannot intersect the more than 2 points. இதே ஐடியா, இதே டிஸ்கஷன் தான். பேரபோலாவோட ஈக்குவேஷன் தெரியுமா? இப்ப முடிச்சிட்டாங்க சொன்னேன். தெரியலனா நான் சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த क्वेश्चन எப்படி சால்வ் பண்ணுவேன்? That a straight line and parabola cannot intersect at 2 points. ஆல்ரெடி லைன் ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும். லைன் ஈக்குவேஷன் என்ன எழுதுவேன்? y equal to mx plus c. y is equal to mx plus c. பேரபோலா ஈக்குவேஷன் என்ன? 4 ஈக்குவேஷனுக்கு 4 ஸ்கொயர் இல்ல, 4 ஈக்குவேஷனுக்கு 4 எந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோ. என்ன வரும் சொல்லு பார்க்கலாம். parabola. Parabola வந்துட்டு y minus h the whole square is equal to x into 4a into y minus k. இன்னொரு சொல்லு. நான் எழுதுறேன், கீழ எழுத சொல்லு. என்ன சொல்லு? x minus h the whole square is equal to 4a into y minus k. ஓகே டேக்கன். இந்த பேரபோலா எந்த பக்கம் இருக்கும்? இது வந்துட்டு ரைட் சைடு பேரபோலாங்க சார். ரைட் சைடு இப்படியா? ஆமாங்க சார். ஓகே, நான் கொஞ்சம் பாத்துக்கிறேன். இப்போ நான் சொல்லிடுறேன். ஓகே, நீ ஈக்குவேஷன் கரெக்ட். பட் நான் சொல்லிடுறேன். ஒரு ஐடியா கொடுத்துரு, அதை நான் வச்சுக்கோ. ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துரு, அதை நோட் பண்ணிக்கோ. நம்ம அப்ப இது அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி போகணும் அப்படி நீங்க கிளியரா பார்த்தலாம். நீங்க சொன்னது பேரபோலா ஃபர்ஸ்ட் டைப் ஜெனரல் ஈக்குவேஷன் கேட்டா y squared equal to 4ax டா. இது ஜெனரல் டைப். சரிங்களா? ஓகேங்க சார். அப்ப அந்த பேரபோலா தான் நமக்கு எங்க இருக்கும்? ரைட் சைடு டைரக்ஷன்ல இருக்கும். இதுதான் ரைட் சைடு டைரக்ஷனோட பேரபோலா. சரிங்களா? ஓகேங்க சார். y squared equal to minus 4ax. சரிங்களா? அப்படினா லெஃப்ட் சைடு பேரபோலா எப்படி இருக்கும்? லெஃப்ட் சைடு இருக்கும். கரெக்ட்டாமா? எஸ் சார். அப்ப அடுத்து என்ன? x square is equal to 4ay. 4ay னா அது எந்த பக்கம் இருக்கும்? மேலங்க சார், அப் சைடு. அப்வர்ட் சைடு. கரெக்ட்டுங்களா? அப்வர்ட் சைடு இருக்கும். அப்ப அத நாம பாத்துக்கணும். கரெக்ட்டுங்களா? x squared equal to 4ay. அப்ப அது நீங்க சொன்ன மாதிரி அப்வர்ட் டைரக்ஷன் இருக்கும். கரெக்ட்டாமா? எஸ் சார். அப்ப x squared equal to minus 4ay downwards இருக்கும்.
அப்ப நான் சொன்னது தப்பா சார் அப்படின்னா நீ சொன்னது கரெக்ட் தான் சொன்ன, டயக்ராம் மட்டும் தப்பா சொல்லிட்ட. நீ சொன்னது கரெக்ட் தான் சார். நான் ஓகேங்க சொன்னது சார். வந்து என்ன சொல்லிக்கிறீங்கன்னா நீங்க சொன்னது வந்து எக்ஸ் மைனஸ் கச் த்ரீ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு ஒய் மைனஸ் கே. இது சொன்னீங்க, இது கரெக்ட் தான். இது என்ன ஆகும்னா அந்த பேரபோலா எங்க வரும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் பாத்துங்க. நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a ஒய்னா எங்க பேரபோலா வந்தது? ரைட் சைடு அப்வர்ட் டைரக்ஷன். கரெக்டா? அப்வர்ட் டைரக்ஷன் தானே? எஸ் சார். அப்ப எஸ் அப்வர்ட் சார். டைரக்ஷன் இங்க என்ன ஆகுது? ஆரிஜின்ல இருந்து வருது. கரெக்ட்டுங்களா? இங்க என்னது? ஆரிஜின்ல இருந்து டச் ஆகுது. கரெக்ட்டா? இது ஆரிஜின் தானே? ஆரிஜின்ல இருந்து டச் ஆயிட்டு போகுது பேரபோலா. இப்ப எஸ் இதனோட சார். சென்டர் பாயிண்ட், இது பேர் சென்டர் பாயிண்ட்பாங்க. ஓகேங்களா? அப்ப இங்க சென்டர் பாயிண்ட் என்ன? எஸ் கச்சு சார். கமா கே. கச்சு கமா கேனா எக்ஸ் ஆக்ஸ்ல கச்சு, ஒய் ஆக்ஸ்ல கே. அப்ப கச்சு கமா கே டச் ஆகுற பாயிண்ட் இது. இத வச்சுட்டு நம்மளுக்கு எஸ் சார். பேரபோலா போகும். இத வச்சுட்டு பேரபோலா அப்வர்ட் டைரக்ஷன் போகும். கரெக்ட்டா? இத வச்சுட்டு பேரபோலா என்ன ஆகும்? அப்வர்ட் எஸ் டைரக்ஷன். சார். அப்வர்ட் டைரக்ஷன்ல போகும். அப்ப நீ சொன்ன பேரபோலா பாத்தீங்கன்னா இந்த பேரபோலா. நீ சொன்ன பேரபோலிக் ஈக்குவேஷன் கரெக்ட். பட் ஓகேங்க இந்த சார். பேரபோலா கிடைக்கும். சரிங்களா? எஸ் சார். ஓகே. இப்ப நம்மளுக்கு என்னன்னா மெயினா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இதுதான் எடுப்பாங்க. எங்க பேரபோலிக் எஸ் ஈக்குவேஷன் சார். மெயினா பாத்தீங்கன்னா பேசிக் ஐடியா பொறுத்தவரைக்கும் இதுதான். இங்க எல்லா ஏமே கிரேட்டர் தன் 0. இப்ப நம்ம சொன்ன ஏ பத்தி பேசும்போது எல்லா ஏமே கிரேட்டர் தன் 0. ஓகேங்களா? நான் என்ன சொன்ன புரிஞ்சுட்டா? ஏவோட வேல்யூ எஸ் சார். இப்ப எஸ் சார். பார்த்த ஏன்னு மென்ஷன் பண்ற ஐடியால எல்லா ஏமே பாத்தீங்கன்னா கிரேட்டர் தன் 0. அததான் மென்ஷன் பண்றோம். சரியாமா? எஸ் சார். இப்ப நான் ஒரு ஐடியா கொடுத்துட்டேன். அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு mx plus c அண்ட் பேரபோலிக் ஈக்குவேஷன் என்ன? y ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 4ax. சரியா? எஸ் சார். அப்ப இந்த ஈக்குவேஷன் எங்க போய் சப்மிட் பண்ணுவேன்? இங்க சப்மிட் பண்ணுவேன். சப்மிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். அவன் சொன்ன மாதிரி மோர் தென் 2 பாயிண்டா 1 பாயிண்டா பார்த்தலாமா? எஸ் சார். புரியுதா? டவுட் இருக்குதாமா? புரியுதுங்க சார். அப்போ ஒரு பேரபோலா டிரா பண்ணா என்ன ஆகும் பார்த்தலாமா? ஒரு நிமிஷம் பேரபோலா டிரா பண்ணி காட்டிடுறேன். இது பேரபோலா. கரெக்டாமா? எஸ் சார். y ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 4axங்கிற பேரபோலா. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்றேன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் யாரு? எய்தர் டச் ஆகாம போலாம், இல்ல ஆன் த பாயிண்ட் டேஞ்சன் லைன் மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட்ல டச் ஆயிட்டு போலாம், அல்லது இந்த மாதிரி டச் ஆயிட்டு போலாம். சரிங்களா? எஸ் சார். எஸ் சார். அப்ப டச் ஆர் மீன் இன்டர்செக்ட். அப்ப இது இன்டர்செக்ட் ஆகுதா? இந்த கிரீன் கலர் லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகல. அப்ப 0 பாயிண்ட். எஸ் சார். இது வந்து டேஞ்சன் லைன் மாதிரி. அப்ப இது வந்து ஒரு டைம் டச் ஆகுது. கரெக்ட்டுங்களா? எஸ் இது சார். பாத்தீங்கன்னா 2 டைம் டச் ஆகுது. கரெக்டாமா? எஸ் சார். அப்ப நம்மளுக்கு பேரபோலிக் ஈக்குவேஷன் சொல்லிட்டேன். y ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 4ax னும் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு mx plus c. கரெக்டாமா? எஸ் சார். அப்ப இதை நீ சப்மிட் பண்ணி இப்ப சிம்பிளிஃபை பண்ண சொன்ன. அந்த ஒர்க் தான் கொடுத்து அதுக்கு முன்னாடி டயக்ராம் போட்டேன். டயக்ராம் இதுதான் ஐடியா. இப்ப நீங்க இதை சப்மிட் பண்ணி சொல்லு பார்க்கலாம். சப்மிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். எஸ் சார். ஓகே. Y square is equal to x plus b is equal to Sir, mx plus c is equal to 2ax, sir. அப்படி வருது. எப்படி வரும்? mx plus c whole squared equal to 4ax. Yes, sir. Whole square is. Yes, sir. அப்ப சிம்பிளிஃபை பண்ணு. Okay, sir. m square into x square plus 2 into mcx plus c square is equal to 4ax. M square into x square plus 2mcx plus c square minus 4ax equal to 0. அப்ப a ஓட வேல்யூ m ஸ்கொயர், b ஓட வேல்யூ 2mc, c ஓட வேல்யூ வந்துட்டு c ஸ்கொயர் மைனஸ் 4. கூடாது. கரெக்டா பாஸ் பண்ணணும். m ஸ்கொயர்ட் x ஸ்கொயர்ட்
பிளஸ் இங்க எக்ஸ் காமன் எடுக்கணும். ஏன்னா இங்கேயும் பாருங்க, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இதுக்கு எக்ஸ் இருக்கு. கரெக்டா? எக்ஸ் காமன் எடுத்து என்ன கிடைக்கும்? 2mc மைனஸ் square x square. Yes, sir. Minus 4a into x plus c square equal to 0. அப்ப a ஓட வேல்யூ m square, b ஓட வேல்யூ வந்துட்டு 2mc minus 4a, c ஓட வேல்யூ c square. கரெக்ட்டுங்களா? அப்ப இது ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் தானே? இது ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன். எகைன் குவாட்ராடிக் ஈக்குவேஷன் தான் கிடைக்குது. கரெக்டா? என்னதான் லைனையும் பேரபோலாவையும் மெர்ஜ் பண்ணா எகைன் குவாட்ராடிக் ஈக்குவேஷன் தான் கிடைக்குது. அப்ப நோ யூசஸ், இது இன்டர்செப்ட் இஸ் only 2 points. எஸ் சார். சார் இதுக்கு வந்துட்டு ரூட்ஸ் கண்டுபிடிச்சு அதுக்கு அப்புறமா போடணுமாங்க சார்? b square minus 4ac ல சப்ஸ்டிட்யூட் ரூட்லாம் கண்டுபிடிக்க தேவையில்ல. ரூட்லாம் கண்டுபிடிச்சா இன்னும் நம்ம கிரிட்டிக்கலா போகும். இதோட முடிச்சிரு. இது ஒரு 2 மார்க் क्वेश्चन மாதிரி தான் கேட்பாங்க. இல்ல 3 மார்க் இருந்தா 3 மார்க்ல கேட்பாங்க. இதுக்கு ரூட்லாம் கண்டுபிடிக்க முடியாது. நம்பருக்கு இது. சப்போஸ் நீ ரூட் வேணும்னா m வேல்யூ எக்ஸாக்ட்டா என்ன கொடுத்திருக்கணும், c வேல்யூ எக்ஸாக்ட்டா என்ன கொடுத்திருக்கணும், வேற யாரு a வேல்யூ எக்ஸாக்ட்டா என்ன கொடுத்திருக்கணும். இதெல்லாம் கொடுத்திருந்தானே நீ ரூட் போய் கண்டுபிடி. என்ன சொன்ன புரியுதாடா கண்ணு? இங்க a இருக்குல்ல, a க்கு கண்டிப்பா ஒரு வேல்யூ கொடுத்திருக்கணும். இந்த m இருக்குல்ல, c இருக்குல்ல. சப்போஸ் இந்த ஈக்குவேஷன் இது வந்துட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அதனால 2 ரூட்ஸ் இருக்குங்கறனால டைரக்டாவே போட்டுறோம். ஆமா, இத போய் உட்கார்ந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கணும். சப்போஸ் சால்வ் பண்ணனும் இன்டர்செக்ட் பாயிண்ட் கேட்டானா இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீ பண்ணிக்கோ. இந்த மாதிரி கொடுத்துட்டான், இத வேணா நீ ஃபைண்ட் அவுட் பண்ணி காட்டணும். சரிங்களா? அதாவது m க்கு c க்கு a க்கு இங்க a வேல்யூ என்ன 1, m வேல்யூ என்ன 2, c வேல்யூ என்ன 3. இந்த மாதிரி எக்ஸாக்ட்டா அந்த பர்టిక్యులர் வேல்யூ கொடுத்திருந்தானா அப்ப வேணா சப்மிட் பண்ணி நீ சால்வ் பண்ணு. ஓகேங்க சார். கிளியராமா? டவுட் இருக்குங்களா? புரிஞ்சுதுங்க சார். சூப்பர்மா, வெரி குட். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन மேக்ஸिमम எக்ஸாம்பிள்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन முடிச்சிட்டோமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन எங்க? ஃபர்ஸ்ட் क्वेश्चन சொல்றேன். இத நான் சொல்ல வேணும்னு இல்ல, நீயே சொல்லிருவீன்னு நினைக்கிறேன். இல்லனா நான் எக்ஸ்பிளைன் பண்ணனும் பண்றேன். Discuss nature of the quadratic form. If k is real, discuss the nature of the roots of the polynomial equation. Yes sir. Discussion வச்சுக்கலாமா? Yes sir. Nature of the quadratic form என்னது? டெல்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். b squared minus 4ac வேல்யூ எந்த கண்டிஷன்ல இருக்குது அப்படிங்கறத செக் பண்ணனும். நம்ம கண்டிஷன் செக் பண்ண முடியாது. ஏன்னா k வேல்யூ இருக்குல்ல. அப்ப k ஓட ரூட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இத கண்டுபிடிச்சிட்டு வா, அதுக்கு அப்புறம் என்ன வருதுன்னு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிடா கண்ணு? எஸ் சார். பார்க்கலாமா? நீ புரியல, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எஸ் சார். சார் இதுக்கு வந்துட்டு ரூட் கண்டுபிடிக்கணும் தானேங்க சார்? ரூட் அப்ப 2k பிளஸ் மல்டிப்ளை பண்ணா 2k வரணும், ஆட் பண்ணா k வரணும், அந்த மாதிரியா சார்? நேச்சர் ஆஃப் தி குவாட்ராட்டிக் ஃபார்ம் கேட்டுக்கறான். அப்ப நான் இதுல சப்மிட் பண்ண சொன்னேன். எஸ் சார். இதுல சப்மிட் பண்ண சொன்னேன். abc k ஸ்கொயர் மைனஸ் இல்ல ஃபர்ஸ்ட் a வேல்யூ என்ன? a வேல்யூ 2, b வேல்யூ k, b வேல்யூ k, c வேல்யூ k. b ஸ்கொயர் மைனஸ் 4ac, 2 ஸ்கொயர் 4 மைனஸ் அது a டா. a வேல்யூ அது 2, a வேல்யூ b ஸ்கொயர் k. எஸ் சார். k ஸ்கொயர் minus 4 2s are 8 k. அப்ப இது எடுத்தா k வெளிய எடுத்தா k minus 8. சரி, இப்போ என்னென்ன ரூட் k is equal to நீ 0 ஈக்குவல் டு 0 இல்ல. இங்க பாரு ஈக்குவல் டு 0 இருந்தா அத பத்தி பேசணும். சரிங்களா? இருந்தா நீ கண்டுபிடிச்சுக்கோ. k equal to 0 and k equal to 8. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இத வச்சிட்டு எதுவும் பேச முடியாது. இப்போ ஏனா ஈக்குவல் டு 0 இருந்தா அது என்ன ஈக்குவல் ரூட். கரெக்ட்டா? அப்ப நீ எக்ஸாக்ட்டா சொல்லிட்ட. டெல்டா ஈக்குவல் டு 0 னா k equal to 0, k equal to 8. Therefore equal roots. கரெக்ட்டாமா? எஸ் சார். equal roots. மீதி ரெண்டு கேஸ் என்ன? டெல்டா greater than 0 வேணும், டெல்டா less than 0 வேணும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். எஸ் சார். இப்போ நான் ஒரு லைன் ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன். ஆல்ரெடி நம்ம மேக்ஸிமம் மினிமம் பார்த்துட்டோமா? பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன், பாரு. பார்க்கலனா பிரச்சனை கிடையாது, பார்க்கலாம். எஸ் சார். இப்படி ஒரு லைன் போட்டுக்கணும். இப்போ நமக்கு என்ன வேல்யூ இருக்குது?
கேவோட வேல்யூ என்ன இருக்குது 0 இருக்குது, இன்னொரு வேல்யூ என்ன இருக்குது 8 இருக்குது. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். நம்ம ஃபங்க்ஷன் என்ன இருக்குது k இன்ட்டு k மைனஸ் 8. கரெக்ட்டுங்களா? k இன்ட்டு k எஸ் சார். மைனஸ் 8. கரெக்டாமா? எஸ் சார். இதுல இன்டர்வல் சொல்ல பார்க்கலாம். இது மைனஸ் இன்ஃபினிட்டி. மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0, 0 டு 8, 8 டு பிளஸ் இன்ஃபினிட்டி. சொல்றேன் இந்த டிஸ்கஷன் சொல்றேன். இதுல நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நெகட்டிவ் வேல்யூ. கே வேல்யூ என்ன நெகட்டிவ் வேல்யூ. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப கே நெகட்டிவ் போட்டு இங்க என்ன நடக்கும்? கேவோட வேல்யூ நெகட்டிவ் போட்டு இங்க என்ன நடக்கும்? கே நெகட்டிவ் போட்டா ஃபார் எக்ஸாம்பிள் -1 போட்டோம்னா -1 இன்டு -9 பிளஸ் பாசிட்டிவ்னு வருங்க சார். அப்ப என்னாச்சு? நெட்டுக்கு இது கட் ஆகும்னா இங்க கரண்ட் ஆஃப் இருக்குது. நான் இன்னொரு மொபைல கனெக்ட் பண்ணிக்கிறேன். பாத்துக்கலாம். சரியா? வாய்ஸ் கேக்குதாமா? கண்ணு வாய்ஸ் கேக்குதா? சார். கேக்குதா கண்ணு வாய்ஸ்? சார். ஹலோ. வாய்ஸ் கேக்குதாமா? சார் கேக்குதுங்க சார். இப்ப கேக்குதுங்க சார். ஒண்ணும் இல்ல பவர் கட் ஆயிடுச்சுங்க. அதனால நெட் கட் ஆயிருக்கு. இந்த மொபைல் டேட்டா டைரக்டா கனெக்ட் ஆயிடுது. ஓகே கண்ணு. எஸ் சார். இப்போ நீங்க சொன்னது மாதிரி இதுவும் நெகட்டிவ், இது நெகட்டிவ். அப்ப நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ்னா பாசிட்டிவ். கரெக்ட்டுங்களா? பாசிட்டிவ். எஸ் சார். அப்ப டெல்டா கிரேட்டர் than 0 ன்னு ஆயிரும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப அந்த ரூட் என்ன? ரியல் அண்ட் அன்ஈக்குவல். ரியல் அண்ட் அன்ஈக்குவல். எஸ் சார். அன்ஈக்குவல். சூப்பர், வெரி குட். அப்ப 0 to 8 ல என்ன நடக்கும் சொல்லு பார்க்கலாம். 0 to 8 ஃபார் எக்ஸாம்பிள் 1 ன்னு எடுத்தோம்னா 1 into 1 minus 7 1 minus 8 அப்ப -7 வரும். அப்ப பாசிட்டிவ் into நெகட்டிவ் நெகட்டிவ். நெகட்டிவ். சரி இது நெகட்டிவ். கரெக்ட்டுங்களா? அப்ப என்னாச்சு? 0 to 8 ல நெகட்டிவ் வந்தா அது என்னது? காம்ப்ளெக்ஸ் ரூட். கரெக்டாமா? எஸ் சார். சரி அடுத்தது 8 to infinity என்ன நடக்கும் சொல்லு பார்க்கலாம். பாசிட்டிவ். கேக் இது போட்டீங்கனாலும் 9 போட்டாலும் என்ன நடக்குது? பாசிட்டிவ் வருது. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப இங்க எப்படி எழுதுவீங்க? எதெல்லாம் பாசிட்டிவ் எதெல்லாம் இது? அதாவது இங்க ரூட்டுக்கு டிஸ்கஷன் எழுதிக்கங்க. டெல்டா எஸ் சார். கே வேல்யூ அண்ட் என்ன சொல்ல நேச்சர் ஆஃப் த குவாட்ராடிக் ஃபார்ம். கரெக்ட்டுங்களா? நேச்சர் ஆஃப் த குவாட்ராடிக் ஃபார்ம். குவாட்ராட்டிக் ஃபார்ம். குவாட்ராடிக் ஈக்குவேஷன் ஆர் குவாட்ராடிக் ஃபார்ம். சரிங்களா? டெல்டா என்னாச்சு? எஸ் சார். b² - 4ac தான். கே வேல்யூ எதுல இருந்து எது வரைக்கும் எடுக்கிறீங்க? -infinity to 0 ல எடுக்கிறீங்க. அந்த கேஸ்ல என்னாச்சு? நேச்சர் ஆஃப் த குவாட்ராடிக் ஃபார்ம் கிரேட்டர் than 0 லெஸ் than 0 கிரேட்டர் than 0. கரெக்டாமா? எஸ் சார். கிரேட்டர் than 0 என்னது? ரியல் அண்ட் அன்ஈக்குவல். கரெக்டாமா? எஸ் சார். சரி அடுத்து என்ன எடுப்பீங்க? 0 to 8 எடுக்கிறீங்க. கரெக்ட்டுங்களா? 0 to 8 ல என்ன கிடைக்குது? b² - 4ac less than 0. கரெக்டாமா? எஸ் சார். காம்ப்ளெக்ஸ் ரூட். கரெக்டா தப்பா? கரெக்ட் தாங்க சார். அடுத்தது b² - 4ac என்னாச்சு? 8 to infinity. கரெக்டா? 8 to infinity. கரெக்டாமா? எஸ் சார். 8 to infinity என்னது? கிரேட்டர் than 0. கரெக்டாமா? greater than 0. எஸ் சார். அப்ப என்னாச்சு? கிரேட்டர் than 0 னா என்ன ஆகும்? ரியல் ரூட்ஸ். ரியல் அண்ட் ரியல் அண்ட் ஈக்குவல். அன்ஈக்குவல். ரியல் அண்ட் அன்ஈக்குவல். பாசிட்டிவ் தானே? பாசிட்டிவ் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். சரி அடுத்து என்ன வேணும்? எஸ் சார். k equal to 0, 8 இதுக்கும் பார்க்கணும். k equal to 0, 8 னா என்னாச்சு? b² - 4ac equal to என்ன கிடைக்கும்? 0 ன்னு கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். கரெக்டா தப்பா? கரெக்டா தானே? கரெக்ட் தாங்க சார். அப்ப ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட். கரெக்டா? ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். இதுதான் டிஸ்கஷன். இதுதான் இதனுடைய டிஸ்கஷன். சரிங்களா? எஸ் சார். இது கிளியரா எழுதிக்கோ. ஏன்னா உங்க புக்லயும் கொடுக்கல, அதனால நார்மலா நடத்திப்பாங்க. பட் கிளியரா எழுதிக்கோ. வேற வழி கிடையாது. இதான் ஈஸியான ஃபார்மட். இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஒரு டேபிள் மாதிரி போட்டீங்கன்னா. சரிங்களா? எஸ் சார். நோட் பண்ணிக்கிறேன். எழுதிட்டேங்க சார்.
ஓகே, வெரி குட் மேம். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் முடிஞ்சது. சரி டக்குன்னு. Yes, sir. சார் அடுத்து செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? Yes, sir. இது நீயே போட்டுருவ. இது ஆல்ரெடி நம்ம சொன்னதா. செகண்ட் தேர்டு நீயே போட்டுருவ. செகண்டுக்கு நீ ஆன்சர் சொல்ல பார்க்கலாம் என்ன வருது. Find a polynomial equation of minimum degree with rational coefficients having 2 plus root 3i as a root. மினிமம் பாலினாமியல். அதாவது மினிமம் வந்துட்டு x equal to 2 plus i root 3 அப்படின்னா இது ஒரு ரூட்டா இருந்ததுன்னா நான் ஆல்ரெடி சொன்னதுதான். காம்ப்ளெக்ஸ் நம்பரோ இல்ல ரேஷனல் நம்பரோ இரேஷனல் நம்பரோ வந்தா அனதர் ரூட் என்னவா இருக்கும்? அதோட நெகட்டிவ் வேல்யூன்னு சொல்லிக்கிறேன். கரெக்டா? அதாவது இங்க காஞ்சிகேட், இதனோட காஞ்சிகேட் வேல்யூ. அப்ப 2 minus i root 3 தெரியும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இதுல என்ன டவுட் இருக்குதா? இல்ல. அப்ப இது இல்லைங்க ஃபேக்டரா சார். இது ஃபேக்டரா மாத்துங்க. ஃபேக்டரா மாத்துனா என்ன வரும்? x minus of 2 plus i root 3 into என்ன கிடைக்கும்? into x minus x plus of மைனஸ் தான், ரெண்டுமே மைனஸ் தான். 2 minus i root x minus of 2 minus i root 3 equal to 0. கரெக்டாமா? எஸ் சார். சரி, இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கணும்டா. இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். x square சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. எஸ் சார். x square minus 2 plus 3 i root 3 into x minus 2 into i root 3 into x plus 2 plus i root 3 into 2 minus i root 3. எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி எனக்கு இந்த ஈக்குவேஷன் மட்டும் வருதான் பாருங்க. எஸ் சார். இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஈக்குவேஷன் மட்டும் வருதான் பாருங்க. எஸ் சார். minus 2 minus 0 minus 2 சரி, இது i ஸ்கொயர் மைனஸ்னா இது +7 வரும்னு நினைக்கிறேன். 1 போட்டுக்கிறேன். இது +7 வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் செக் பண்ணி பாரு. 1 இல்ல +7 மட்டும் பாரு. எஸ் சார். 2 ஸ்கொயர் minus i ஸ்கொயர் plus 3 வரும். அப்போ 4 plus 3 7. வருதாடா இல்ல ஷார்ட்கட்க்கு இது என்ன சொல்லி தரட்டா? இல்லைங்க சார், போட்டுட்டு இருக்கேங்க சார். ஓகே 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 ஓகே. minus எஸ் சார். வருதுங்க சார். சூப்பர். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லட்டா? எஸ் சார். இது ஒரு மெத்தட். இது நார்மல் மெத்தட். இதை விட சூப்பரான மெத்தடு. 2 ரூட் நம்ம கையில் இருக்குது. குவாட்ராடிக் எக்ஸாம் 2 ரூட் நம்ம கையில் இருக்குது. அதாவது ஆல்பா பீட்டா நம்ம 2 ரூட் இருக்குது. சரிங்களா? 2 ரூட் கொடுத்துருந்தோம்னா எப்படி குவாட்ராடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவேன்? x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்டு x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஈக்குவல் டு 0. கரெக்டுங்களா? எஸ் சார். இது புரியுதா இல்ல எனர்ஜி டவுட் இருக்குதா?
2 roots are given, then easily form the quadratic equation using this formula. சரிங்களா? ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட் படிச்ச ஃபார்முலா தான். சரிங்களா? Yes, sir. அப்ப இத வந்து ஆல்பான்னு எடுத்துக்கங்க. இந்த ரூட் வந்து பீட்டான்னு எடுத்துக்கங்க. அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா என்ன? Alpha plus beta. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. இது ரெண்டையும் ஆட் 2 பண்ணுங்க. plus I root 3 ஆ. plus 2 minus I root 3. அப்ப என்ன வரும்? I root 3 plus I root 3 minus I root 3 cancel ஆயிடும் சார். 2 plus 2 4. வாவ், வெரி குட். 4. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அதே மாதிரி ஆல்பா இன்டு பீட்டா. இது சொல்றாங்க. இது என்ன வரும்? 4. போடுங்க. இங்க போடுங்க. 4 minus I square into 3. வாவ், சூப்பர். வெரி குட். அப்ப வந்துட்டு I square ஓட வேல்யூ -1. அப்போ வந்துட்டு மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அப்போ 4 plus 3 7. வாவ், வெரி குட். 7. கரெக்ட்டுங்களா? இந்த ரெண்டு வேல்யூ இங்க அப்ளை பண்ணுங்க. X square minus 4x plus 7 equal to 0. minus 4x plus 7 equal to 0. ஓகே எடுக்கணும். ஓகே. கிளியரா? உனக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்குதோ உனக்கு நான் இது நீ யூஸ் பண்ணிக்கிடா கண்ணு. சரிங்களா? உனக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கும்? ஓகேங்க சார். எந்த மெத்தட் ஈஸியா இருக்கும்டா கண்ணு? எனக்கு ரெண்டுமே ஈஸியா தான் சார் இருக்கு. ஓகே. உனக்கு எது ஃபாலோ பண்ணனும்? ரெண்டுமே ஈஸியா தான் சார் இருக்கு. சூப்பர். ஓகே. உனக்கு எது ஃபாலோ பண்ண முடியுமோ அதை ஃபாலோ பண்ணிக்க. சரிடா கண்ணு? எஸ் வாய்ஸ் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றாங்க. இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? Find a polynomial equation of minimum degree with rational coefficient having 2i plus 3 as a root. இப்போ போட்டோம் அதே ஐடியா தான். பட் இவன் அவனை ஏமாத்துறதுக்காக காம்ப்ளெக்ஸ் நம்பர் முன்னாடி கொடுத்துக்கிறான். எப்பவுமே ரியல் நம்பர் முன்னாடி, அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரும். சரிங்களா? இப்படி கொடுத்தா நீ என்ன எடுத்திருப்ப? 2i minus 3 எடுத்து வைஸ் ராங் மெத்தட். சரிங்களா? இவனை ஏமாத்துறதுக்காக கொடுத்துக்கிற கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. சரிங்களா? ஓகேங்க சார். அப்ப x ஈக்குவல் என்ன எடுப்ப? 3 plus 2i எடுக்கணும். தவிர 2i minus 2i plus 3 எடுத்துறாத. எடுத்துட்டீங்கன்னா நம்ம தப்பா போட்டுருவோம் ஆன்சர். சரிங்களா? எஸ் சார். இது ஒரு ரூட்டா இருக்குன்னா another ரூட் என்ன? 3 minus 2i. அவ்வளவுதான். உனக்கு ரெண்டு மெத்தடையும் போட்டு சால்வ் பண்ணி இந்த ஈக்குவேஷன் முடிச்சிடுறாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி 3 plus 2i into 3 minus 2i. X minus 3 plus 2i is 2 x minus 3 minus 2i equal to 0. X square minus plus 2i plus 3 minus 2i into x plus 6 is 9 minus 2i square equal to 0. X square ಇದು cancel ಆಯಿತು minus 6x plus 9z equal to 0. X square minus 6x plus x square minus 6x plus 11 equal to 0. சரி மேம். என்ன ஃபர்ஸ்ட் மெத்தட் போட்டீங்களா? எஸ் சார். செகண்ட் மெத்தட் ஆல்பா பீட்டா? எஸ் சார். alpha is equal to 3 plus 2i, beta is equal to 3 minus 2i. அப்ப வந்துட்டு alpha plus beta is equal to 3 plus 2i plus 3 minus 2i. இது cancel ஆயிடும். It is equal to 6. அதுக்கப்புறமா வந்துட்டு alpha beta is equal to 3 plus 2i into
3 minus 2i, which is equal to 3 3s are 9. அதுக்கப்புறமா வந்துட்டு minus 6i plus 6i minus 4 into I square. ಇದು cancel ಆಯಿಡು, which is equal to 9. 9 plus 4 13. Yes sir. அப்ப அங்க அதுல மிஸ்டேக் இது பண்ணிக்குதுயா. 13 தான் சொன்னீங்க. Yes sir. இங்க 2 ஸ்கொயர் வரும்லங்க சார். ஆமா. அத நான் 2 னு மட்டும் போட்டுட்டேங்க சார். 14. அத பத்தி அது கட் நம்ம ஈஸியான மெத்தட் போடுற, மல்டிப்ளிகேஷன் போடாம நம்ம ஈஸியான மெத்தட் நீ போட்டுக்கயா கஷ்டப்படுற. ஓகேங்க சார். ஓகேவாமா? டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். சி இது எப்படி போடுவேன்? இது அருமையான ஈக்குவேஷன். போறதுன்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். எஸ் சார். அப்ப x ஈக்குவல் என்ன எடுக்கிறீங்க? √5 minus √3. minus √3. ரெண்டாவது ரூட் என்னவா இருக்க போகுது? x ஈக்குவல் டு எதுக்கு வேணா போடலாம், ஏன்னா ரெண்டுமே ரூட்ல இருக்குது. அப்ப என்ன பண்ணீங்கன்னா எதுக்கு வேணா நீங்க ஃபர்ஸ்ட் மைனஸ் போட்டுக்கலாம். √5 plus √3. ஓகேங்களா? எஸ் சார். அப்ப இது எப்படி எழுதுவேன்? ஃபேக்டரைஸ் பண்ணி ஃபேக்டர் மாத்தி x minus √5 minus √3 into x minus √5 plus √3. ஓகே. மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் மெத்தட் வேண்டாம், செகண்ட் மெத்தட் போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இதே ஃபர்ஸ்ட் மெத்தட் ட்ரை பண்ணாலும் பண்ணிக்கோ. சரியாமா? எதுல போடுறீங்க? ஆல்பா பீட்டால போடுறியா இல்ல ஃபர்ஸ்ட் மெத்தட்ல போடுறியா? ஆல்பா பீட்டால போடுறேன் சார். போட்டுக்கலாங்க. √5 minus √3 plus √5 plus √3 இது cancel ஆயிடும், which is equal to 2 √5. Alpha beta is equal to √5 minus √3 into √5 plus √3 and 5 ன்னு மாறிடும். இது பண்ணோம்னா plus √5 into √3 minus √5 into √3 minus 3. இது cancel ஆயிடும். 5 minus 3 2, which is x square minus 2 √5 into x plus 2 equal to 0. x squared minus 2 into minus 2 into √5 x அடா plus 2 equal to 0. Yes sir. இது again என்ன வருது? ரேஷனலைஸ் வருது. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த நம்பரை நம்ம கேன்சல் பண்ணனும். கரெக்ட்டுங்களா? Yes sir. அப்ப இதுக்கு கான்ஜுகேட் என்ன? இந்த நம்பர் கான்ஜுகேட் another pattern x squared plus 2 √5x plus 2 √5x plus 2 equal to 0. அப்ப இது ரெண்டையும் என்ன பண்ணனும்? மல்டிப்ளை பண்ணனும். ஏன்னா இதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும். சரிங்களா? அப்ப என்னாச்சு? x squared minus 2 √5x plus 2 into x squared plus 2 √5 x square plus √5 into x plus 2 equal to 0. okay dekana. Power 4 plus 2 √5 x cube plus இது எப்படி போடுங்க? நம்ம ஈஸியான நம்ம கஷ்டப்படாதீங்க. நம்ம ஈஸியான ஐடியா ஒன்று இருக்கு, அதை திங்க் பண்றாங்கன்னு நம்ம கஷ்டப்படாத. நம்ம ஈஸியான ஐடியா ஒன்று இருக்கு, எப்படி போடலாம்? வேற மாதிரி யோசி. உள்ள மல்டிப்ளை பண்ணி போட்டா எத்தனை டைம் வரும்? 1 2 3 1 2 3 3 into 3 9 டைம் வரும். 9 டைம் விட ரொம்ப ஆமா 9 டைம் விட ரொம்ப ஈஸியான ஒரு ஐடியா இருக்கு. திங்க் பண்ணி சொல்ல பார்க்கலாம் எந்த ஐடியா போடலாம்னு. அதாவது a squared minus p squared ஃபார்மேட்டுக்கு இதுக்கு ஈஸியா கன்வெர்ட் பண்ண முடியும். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா யோசிச்சீங்கன்னா உங்க வேலை முடிஞ்சது. சரியா? இந்த 3 டேமுக்கு எது சேம் டேம், இந்த 3 டேமுக்கு எது சேம் டேம், அது ரெண்டையும் பேர் பண்ணிக்கோ. நான் என்ன சொன்ன புரியுதா? இதுல x ஸ்கொயர் இருக்குதா? எஸ் சார். இதுல x ஸ்கொயர் இருக்குதா? அப்ப x ஸ்கொயர் பிரச்சனை கிடையாது. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இதுல minus 2 √5x, இது plus 2 √5x. அதனால அதை கடைசியா தூக்கி போட்டுக்கோ. சரிங்களா? இங்க எனக்கு 2 இருக்குதா? இங்க 2 முன்னாடி எழுதிக்கோ. சரிங்களா? புரிஞ்சுதாமா?
கண்ணு sir. வாய்ஸ் கேக்குதா? புரிஞ்சுதுங்க சார். அப்ப எஸ் சார், இத பேர் கேக்குதுங்க சார். இத பேர் பண்ணிக்க. இத பேர் பண்ணிக்கடா கண்ணு. அவ்வளவுதான். இது ரெண்டையும் பேர் பண்ணிக்கோ. அப்ப ஓகேங்க சார். இது வந்து இருக்குது இந்த டேம் வந்து ஏன்னு எடுத்துக்கோ, இந்த டேம் பின்னு எடுத்துக்கோ. அப்ப இது ஏன்னு எடுத்துக்கோ, இது பின்னு எடுத்துக்கோ. இது பின்னு எடுத்துக்கோ. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். A plus B into A minus B. அப்ப a squared அப்ப A square minus B square. equal to 0. அப்ப சொல்லுங்க a squared என்னங்க? x squared plus 2 X square plus 2 divided by the whole divided by square. ஆ, Yes sir. Yes sir. Yes sir. ம், Minus 2 root 5 into x x the whole square. equal to 0. இதை சிம்பிளிஃபை பண்ணா போதும். சரிங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணா நம்ம ஈஸி. சரிடா கண்ணு? Yes sir. சிம்பிளிஃபை X பண்ணி power 4 plus 4 ம், minus 4 into 5. 4 5 are 20 x square. ம், ம். அப்ப ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொண்டு வந்துருங்க. என்ன வருது சொல்லுங்க? x பவர் 4 Plus 4 minus 20 x square equal to 0. அவ்வளவுதான் வருதா? இது சிம்பிளிஃபை பண்ணா 4 வரல. Yes இதுக்கு sir. ஒரு 4 வருதுல்ல? இதுக்கு 4 ஒன்று ஆமாங்க வருதுண்டா. sir. x ஸ்கொயர் plus 2 சொல்லிட்டேங்க into சார். 2. ஓகே ஓகே, நானும் செக் பண்ணிக்கிறேன். 4. Yes 2 sir. into 2 4 4x square plus 4 minus 20 4 into 5 20 20x squared equal to 0. கரெக்டாமா? Yes sir. அப்ப இது சிம்பிள் பண்ண என்ன வருது சொல்லு பார்க்கலாம். x power 4 plus இது 4x squared minus 20x squared எவ்வளவு கிடைக்கும்? minus 16x squared Yes sir. plus 4 equal to 0. கரெக்டாடா கண்ணு? செக் பண்ணிக்கோ. நீ என்ன மிஸ்டேக் பண்ணி பாரு. Yes sir. இதே ஈக்குவேஷன். நீ ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிக்கிற மட்டும் செக் பண்ற கண்ணு. Yes sir. எந்த இடத்துல? இது x square plus 2 the whole square னு போட்டுருக்கோம் சார். ஆமா. அதுக்கு வந்துட்டு ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணாம வேற மாதிரி பண்ணிட்டேன். ஓகே ஓகே, கொஞ்சம் செக் பண்ணிக்கோ. இத ஃபார்முலா இத கொஞ்சம் பாத்துக்கோ. ஆல்ரெடி தெரியும். என்னமோ ரைட்டா மைண்ட் Yes டைவர்ட் sir. பண்ணிக்கிறே பாத்துக்கோ. ஓகேங்க சார். ஓகேங்களா? கரெக்ட்டுங்களா? அந்த எக்சர்சைஸ் முடிஞ்சதா பாருங்க கண்ணு. எஸ் சார். 5th சம் முடிச்சாச்சு. அந்த Yes sir. எக்சர்சைஸ் முடிச்சாச்சு. கிளியரா? எஸ் சார். எது டவுட் இல்லதாங்கண்ணே? கிளியர் தானே? கிளியர் தாங்க சார். சூப்பர். இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அடுத்த எக்சர்சைஸ் இது ஒரே ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஏன்னா நம்ம டயர்ட் ஆயிருவேன். இது ஒரு ப்ராப்ளமே 10 நிமிஷம் இழுத்துரும். சொல்றேன் கண்ணு. இது என்ன ஃபார்மேட் என்னது? ஆக்சுவலா இது அடுத்த எக்சர்சைஸோட எக்ஸாம்பிள்ஸ். இது என்ன சொல்லிக்கிறாங்க? ரூட்ஸ் ஆஃப் த ஹையர் ஆர்டர் பாலினாமியல்ஸ் கேட்டுக்கிறாங்க. ஹையர் ஆர்டர் என்னது? பாருங்க x பவர் 6 வந்திருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா x கியூப் வரைக்கும் பார்த்துக்கிறோம், x ஸ்கொயர்ட் வரைக்கும் பார்த்துக்கிறோம். இனிமேட்டு பார்த்தீங்கன்னா ஹையர் ஆர்டர் x பவர் 4 வரும், x பவர் 5 வரும், x பவர் 6 வரும், x பவர் 7 கூட வரலாம், சம்டைம்ஸ் x பவர் 9 கூட வரலாம். எந்த எக்ஸசைஸ் இருந்து? எக்ஸசைஸ் 3.3 இருந்து 3.5 வரைக்கும். சரியா? எஸ் சார். 3.3 இருந்து 3.5 வரைக்கும். சரியா? எஸ் சார். இப்ப 2 plus I 3 minus 2 3 minus root 2 ரெண்டு ரூட்ன்ட்டாங்க. அப்ப பவர் 6னா எத்தனை ரூட் இருக்குண்டாங்கன்னு? பவர் 6னா 6 ரூட் இருக்குங்க சார். 6 ரூட் இருக்கும். சூப்பர், வெரி குட் ஆன்சர். 6 ரூட் மேக்ஸிமம் இருக்கும். சரிங்களா? மேக்ஸிமம் 6 ரூட் இருக்கலாம். சரி, இப்ப நம்ம கையில எத்தனை ரூட் இருக்குது? x equal to 2 plus I. அடுத்து x equal to 3 minus root 2. சரிங்களா? இதெல்லாம் கொடுத்துக்கிறான். டவுட் இருந்தா கேட்டுக்கிட்டாக்கண்ணே. இதெல்லாம் கொடுத்துக்கிறான். எது டவுட் இல்ல? இல்லைங்க சார். சரி, அப்படின்னா இதனோட அனதர் ரூட் என்ன? இதுக்கு அனதர் ரூட் என்ன? இதுக்கு அனதர் ரூட் என்ன? 2 minus I. சூப்பர், வெரி குட். 3 plus root 2. சூப்பர், வெரி குட். 3 plus root 2. root 2. இது ரெண்டையும் காம்பினேஷன் பண்ணி குவாட்ராடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுது. இது ஆல்ரெடி உனக்கு தெரியும். ஆல்பா பிளஸ் பீட்டா கான்செப்ட், ஆல்பா இன்டு பீட்டா கான்செப்ட். அப்ப இதுக்கு தனி குவாட்ராடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணு,
இது ரெண்டையும் காம்பினேஷன் பண்ணி இதுக்கு தனி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணு. சரியாம்மா? எஸ் சார். தெரியும், இப்ப தான் போட்டோம். இது என்ன எடுப்பீங்க? ஆல்பா. இது என்ன எடுப்பீங்க? பீட்டா. அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா என்ன? ஆல்பா இன்டு பீட்டா என்ன? ரெண்டுக்கு கண்டுபிடிங்க. ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 4. 4 plus 1 5. ஆல்பா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 5. வெரி குட். அது இதுக்கு சொல்லுங்க. ரெண்டாவதுக்கு ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 6. சூப்பர், வெரி குட். ஆல்பா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 3 3s are 9 minus 2. 9 minus 2 7. ஓகே, சூப்பர், வெரி குட். அப்ப இதனோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன? அதான ஃபேக்டர். இதனோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன? x square minus 4x plus 5 equal to 0. Equal to 0. இதனோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன? x square minus 6x plus 7 equal to 0. ஓகே, equal to 0. அப்ப எதனோட ஃபேக்டர்? இது ரெண்டுமே இதனோட ஃபேக்டர். கரெக்ட்டுங்களா? இது ரெண்டுமே இதனோட ஃபேக்டர். கரெக்ட்டா தப்பாடா கண்ணு? கரெக்ட்டுங்க சார். சரி, இப்போ நாம என்ன பண்ணணும்னா லாங் டிவிஷன் மெத்தட் ஒன்னு படிச்சுக்கிறீங்க. நான் இருக்குங்களா? எஸ் சார். அப்ப என்ன பண்ண போறீங்கன்னா இந்த 2 டைம் லாங் டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ண போறீங்க. இதுக்கு யாருக்கு? இவ்வளவு பெரிய டைம் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு. இல்லைன்னா இன்னொரு ஷார்ட்கட் ஐடியா என்ன பண்ணலாம்னா இந்த பாலினாமியலுக்கு 2 பாலினாமியல் எழுதிக்கிறோம்ல, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பாலினாமியல். எஸ் சார். இது ரெண்டையும் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாங் டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? அது ஓரளவுக்கு ஈஸியான ஐடியா. நான் என்ன சொன்ன புரியுதா? 9 டைம் வரும். அந்த 9 டைம் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு இத கண்டுபிடிக்க ஒரு லாங் டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ணா ப்ராப்ளம் முடிஞ்சது. சரிங்களாமா? பண்ணலாமா? எஸ் சார். எஸ் சார். மிஸ்டேக் பண்ணிராத, பொறுமையா போடு. ஒவ்வொரு டைமும் எக்ஸாக்ட்டா கரெக்ட்டா போடு. இத ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்றதாங்க சார்? ஆமா, மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுமா? எஸ் சார். இல்லைனாலும் என்ன பண்றேன்னா 2 டைம் லாங் டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ணலாம். எது ஈஸின்னு நினைக்கிற? 2 டைம் லாங் டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ணலாமா இல்ல மல்டிப்ளை பண்ணி போடலாமா? மல்டிப்ளை பண்ணியே போட்டுருவாங்க சார். ரெண்டுமே போடலாம். உனக்கு எது ஈஸின்னு நினைக்கிற அத பண்ணிக்க. சரியா? ஓகேங்க சார். மல்டிப்ளை பண்ணா என்ன வருது சொல்றேன்னு? எஸ் சார். x power 4 minus 10x cube plus 36x square minus 58x plus 35 equal to 0. இன்னொரு சொல்றேன்னு இன்னொரு சொல்லுமா? x power 4 x power 4 minus 10x cube சொல்லுமா plus 36x square minus 58x plus 35 equal to 0. equal to 0. Yes sir. இது லாங் டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்றேன்னு. லாங் டிவிஷன் தெரியும்ல? Yes sir. இந்த பெரிய டேம் உள்ள யாரு? இவன். இவன் இருக்கற மத்திய இவன் உள்ள. அப்ப என்னாச்சு? x power 6 minus 13 x power 5
plus 62 x power 4 minus 126 x cube plus 65 x squared. ஐயோ இங்க வந்துச்சு சார். அது ஃபுல்லாக எழுதிட்டு லாங் டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ணணும். அது ஃபுல்லாக எழுதுங்க. இங்கே கீழே வந்துச்சு. Yes, sir. அதுக்கப்புறம் லாங் டிவிஷன் அப்ளை பண்ணுறது தான். என்ன வருது? 65 x square plus 127 x minus 140. இங்கே என்ன வரும்? இந்த ஃபுல் டைம் வரும். x power 4 minus 10 x cube plus 36 x square minus 58 x plus 35. சரி எடுக்கண்ணே. இது பவர் 6, இது பவர் 4. இது பவர் 6 பவர் 4 எப்படி போடுவீங்க? எனி ஐடியா? x ஸ்கொயர் போட்டா போதுமா? Yes, sir. x ஸ்கொயர் போட்டு கம்ப்ளீட் பண்றது. x ஸ்கொயர் போட்டு மல்டிப்ளை பண்ணி பொறுமையா கம்ப்ளீட் பண்ணுங்க. என்ன வருது செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். நம்மளுக்கு என்ன வேணும்னா இது ஃபேக்டர் தெரிஞ்சிச்சு. ஃபேக்டர் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து 0 வரும். ரிமைண்டர் வந்து 0 வரும். கோசன் வந்து ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல வரும். கோசன் வந்து ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல வரும். அதை மட்டும் இப்போ நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அடுத்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். Yes, sir. 4 minus 56 58 into x cube plus 35 x square minus plus minus plus minus இது cancel ஆயிடும். 13 plus 10 வந்துட்டு 23 x power 5 plus ஏமா கஷ்டமா இருக்குதா? 56 இல்லங்க சார் போட்டுறேங்க சார். 26 x power 4 minus 126 log 50 68 without minus 68 x cube plus 61 minus 35 no 26 x square அப்ப வந்துட்டு plus 23 x போட்டோம்னா 23 x power 5 minus சரி இது ஒர்க் நீ பண்றக்க பொறுமையா பண்ண. இது சால்வ் பண்ண என்ன வரும் மட்டும் நான் கொடுத்துறேன் ஆன்சர். அதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியுது. சரிங்களா? ஓகேங்க சார். இது உங்களுக்கு ஆல்ரெடி லாங் டிவிஷன் தெரியும். அதனால இதை பொறுமையா பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இது 5 மார்க் கொஸ்டின். சரிங்களா? இது நாங்க அது ஃபேக்டரைஸ் பண்ணா கண்டிப்பா பாருங்க ரிமைண்டர் 0 ஆகும். கோசன்டோட வேல்யூ என்ன வரும்னா x ஸ்கொயர் minus 3x plus 23 x ஸ்கொயர் minus 3x minus 4 வரும். சரிங்களா? எஸ் சார். அப்ப x ஸ்கொயர் minus 3x minus 4 equal 0. இதை திரும்ப நீ ஃபேக்டரைஸ் பண்ணணும். சரிங்களா? இது ஃபேக்டரைஸ் பண்ணுமா? என்ன வரும்னு சொல்லுங்க. x ஸ்கொயர் minus மல்டிப்ளை பண்ணா -4 வரணும். ஆமா மல்டிப்ளை பண்ணா -4 சம் பண்ணா -3. அப்ப 4 1ன்னு தெரியும். இதுக்கு மைனஸ் போட்டா முடியுது. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். -4 1. அப்ப x is equal to 4, -1. சூப்பர் வெரி குட். அப்ப 6 ரூட் யாரு? மொத்தம் 6 ரூட் வரணும். அப்ப 6 ரூட்ஸ் ஆர். கரெக்ட்டுங்களா? என்னென்ன வருது? ஆல்ரெடி 4 ரூட் கண்டுபிடிச்சிட்டோம் சார். அப்ப அதையும் சேர்த்து எழுதுங்க. அவ்வளவுதான். எஸ் சார். அது அப்புறம் 4 -1. அவ்வளவுதான் கண்ணு. இது 5 மார்க் क्वेश्चन கண்ணு. கொஞ்சம் நோட் பண்ணி பொறுமையா படிச்சுக்கணும். சரிங்களா? இங்க என்ன பெரிய டார்கெட்னா இந்த லாங் டிவிஷன் மெத்தட் நீ கரெக்டா போடணும். அப்ப இந்த லாங் டிவிஷன் மெத்தட் கரெக்ட் எப்பன்னு நமக்கு தெரியும்னா இவனை போட்டுக்கிற பாத்தீங்களா? இவனை நீ கரெக்டா மல்டிப்ளை பண்ணியிருந்தா அது கரெக்டா வரும். இல்லைன்னா கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும். அதை மட்டும் கொஞ்சம் இந்த 2 ஸ்டெப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டெப்பும் இதை நீ கண்டுபிடிக்கிற பத்தி இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சரிங்களா? இதை போட்டுட்டீங்கன்னா மற்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். எஸ் சார். சரி இதை எழுதிருங்க. இது என்ன வரும்னு எழுதிருங்க. மீதி 6 ரூட் என்னடா சொல்லுங்க, நான் எழுதிடுறேன். நான் எழுதலைங்க சார். இல்ல மேல போட்டுக்கிறோம். எது எழுதுறீங்க?
மேல 2 ரூட் போட்டுக்கோம்ல. அது அங்க இருக்குது பாரு. இதுதான். 2 plus Yes, 3, sir. 3 minus 2, root 2 அப்ப என்னாச்சு? 2 plus I, 2 minus I, 3 minus root 2, 3 plus root 2. கரெக்ட்டுங்களா? ரூட் வந்துருச்சா? Yes, sir. நீ மெயினா என்ன பண்ண போனோம்? மெயினா செக் பண்றது பார்த்தீங்கன்னா, இன்னொரு கூட செக் பண்ணிக்க. இந்த ரிசல்ட்டும் இந்த ரிசல்ட்டும் கரெக்டா வந்துக்குதா? அதாவது இதுவும் இது நீ பேட்டரைஸ் பண்ணி போடுறல, அதாவது லாங் டிவிஷன் வச்சு போடுறல, இது போட்ட இந்த ரிசல்ட் வருதா மட்டும் செக் பண்ணிக்க கரெக்டா. மற்றபடி நம்மளுக்கு ஒன்றும் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். சரியாம்மா? Yes, sir. சொல்றேன். வேற என்னச்சு கஷ்டமா இருக்குதா? இல்லைங்க சார். சூப்பர்மா. ஸோ இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க். நாளைக்கு லீவ் தானே இல்லை என்னச்சும் ஒர்க் இருக்குதா நாளைக்கு? நாளைக்கு லீவ் தாங்க சார். என்ன பிளான்டா கண்ணு? எதுவும் பிளான் இல்லைங்க சார். ஓகே. நாளைக்கு கிளாஸு இல்லை நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்குதா? நாளான்னைக்கு எக்ஸாம் இருக்குங்க சார். நான் படிச்சுக்கிறேங்க சார். 1 hour கிளாஸ் வச்சுக்கலாங்க சார்.